ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாஃபியா ஃபேமிலி ஃபோர்ஸ்டு டு மீ. ஓகேங்களா? இந்த ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இப்போ எப்படி பிடிக்க போகுதுன்னு தெரியல, ஆனால் யாரும் ஹர்ட் ஆகாதீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இமேஜின் ஸ்டோரி தான். ஓகேங்களா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன் தான் ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ இன்னொரு பர்சன் வந்துட்டு, இங்கே பாருப்பா, எதுக்கு இப்படி அழுதுகிட்டே இருக்க? நீ அழுறதுனால எதுவும் சேஞ்சஸ் ஆக போகிறதே இல்லை, சரியா? நாங்கள் ஒன்றும் என்ன ஒன்று கஷ்டப்படுத்துகிறோமா என்ன? நல்லா தானே பார்த்துக்குறோம். அப்படின்ட்டு ஏன் நீங்கள் வந்துட்டு இப்போ அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்னை கஷ்டப்படுத்துறீங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் நான் எப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, அது தெரியாமல் நடந்த ஒரு இன்சிடென்ட் தானே, அதில் போய் என்ன? நாங்கள் வந்துட்டு ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணலையே, இது தெரியாமல் நடந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு வந்து நல்லா தானே பார்த்துக்குறோம். அங்கே பாரு, இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான், அதுக்கப்புறம் நான் உனக்கு ஃப்ரீயாக விட்டுருவோம். நீ எங்கேனாலும் போ, உனக்கு எப்படி இருக்க பிடிக்குதோ அப்போ இருந்துக்கோ, சரியா? நாங்கள் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பர்சன் வந்துட்டு, ஆமாங்க பாருப்பா, நீ இவ்வளோலாம் கவலைப்படாத, என்ன உன்னை நாங்கள் வந்து எதுவும் பண்ண மாட்டோம். நீ எங்களுக்கு ஒரு தம்பி மாதிரி தான். நாங்கள் வந்துட்டு உன்னை அப்படி நீ வந்துட்டு எங்களை எப்படி நினைக்கிறேன்னு தெரியல. எங்களை பார்த்து பயப்படாத ஃபஸ்ட்டு, சரியா? நாங்கள் என்ன நேரமும் வந்துட்டு யாரையாவது கொலை பண்ணிட்டா தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் அப்படி சொல்லலை, ஆனால் என்னோடய லைஃப் உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதாங்க அப்படின்றாங்க. என்னோடய லைஃபே ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. இங்கே பாரு, உன்னோட லைஃப் என்ன ஸ்பாயில் ஆகிடுச்சின்னு சொல்கிறேன். கொஞ்ச நாள் தானே, இன்னும் கொஞ்ச நாள் போனால் பேபி வந்து பிறந்துரும்ப்பா. அதுக்கப்புறம் நீ உனக்கு பிடிச்சவங்க லைஃப்பை வந்து வாழலாம், சரியா? நாங்கள் ஒன்று வந்து வேறு எதுவும் பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு இது தெரியாமல் நடந்துருச்சு, சரியா? அதனால தான் அப்படி இருந்தும் நாங்கள் வந்துட்டு உன்னை எதனா இது பண்ணுறோமோ என்ன, உன்னை நல்லா பார்த்துக்குறோம், உனக்கு தேவையான எல்லாமே பண்ணுறோம், சரியான்றாங்க. உன்னோட ஸ்டடீஸ் வந்துட்டு இப்போ ஆன்லைனில் போயிட்டு தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ படி, ஓகேவா? அவனை வந்து பேபி பிறந்ததுக்கப்புறம் பேபி எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீ எங்கே இருந்தியோ அங்கே போயிடு அப்படின்றாங்க. அவர் அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. பாரு, அப்படி அழுதுனா பேபி வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த பேபி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை, அதனால தானே எல்லோரும் இப்படி பேசுகிறீங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு, எங்களுக்கு பேபி இம்பார்ட்டண்ட் தான், ஆனால் நீயும் தான் சரியான்றாங்க. இல்லை, நான் ஒன்றும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, நான் உங்களுக்கு தேவை இந்த பேபி வந்து உங்கள் ஃபேமிலியே சேர்ந்தது, அதனால் நீங்கள் அந்த பேபி வந்துட்டு பார்த்துக்கணும், நல்லபடியாக வேணும்னு சொல்கிறீங்க, அப்படி தானேன்றாங்க. அப்போ அவங்க யாருமே எதுவும் சொல்ல முடியாது, அமைதியாக இருக்காங்க. இங்கே பாருப்பா, உனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, நீ இதே மாதிரி அழுதுட்டு தானே வச்சுக்கேன், இப்போ அவன் வந்து உனக்கு கண்டிப்பாக திட்டுவான், இல்லை வேறு எதனா பண்ணுவான், சரியா? எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ புரிஞ்சுக்கோ, நாங்கள் சொல்கிற வரைக்கும் கேட்டு நடந்துக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ப்ளீஸ் நீங்கள் எல்லோரும் போகிறீங்களா? நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவா அப்படின்றாங்க. சரி, ஓகே, ரெஸ்ட் எடு, எதனா வேணால் சொல்லுறாங்க, வந்து கொடுக்குறோன்றாங்க. நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் போயிடுறாங்க. அப்படியே இந்த பர்சன் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த வெள்ளி மாதிரி இருக்குது, அந்த ஸ்டொமக்கில் கை வைக்கிறாங்க. இங்கே பாரு, எல்லோரும் உன்னை வந்துட்டு என்கிட்ட பிரிச்சிடுவாங்கன்னு எனக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நாள் தான், நீ பிறந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஒன்று வாங்கிப்பாங்க. இங்கே உன்னை பார்த்துக்க நிறைய பேர் இருக்காங்க, இந்த ஃபேமிலி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட், சரியா? மாஃபியான்னு சொல்கிறாங்க, ஆனால் நிறைய லவ் கேர் இருக்குது. சேம் டைம்ஸ் இங்கே நிறைய வந்து பிரச்சனையும் இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த ஃபேமிலியில். நீ இங்கே தான் இருக்க போகிற, உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது நீ பிறந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பேபி பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னோடய லவ் எப்போதும் உன் மேலே இருக்கும், சரியா? அவனோட ஃபேஸை கூட நம்ம என்னை பார்க்க விடுவாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் உன்னை வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன், நீ ஒரு நல்ல பையனா நல்ல பொண்ணா இல்லை பையனா எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக வந்து நல்ல பேபியாக இருக்கணும், சரியா? இவங்கள மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு மாஃபியாவெல்லாம் இருக்கக்கூடாது, சரியா? நீ மாஃபியா ஃபேமிலியில் இருந்தால் கூட நீ ஒரு நல்ல பையனாக வளரணும், நைட்டில் பையனாகவும் இல்லை பொண்ணாகவும் நல்லா வளர்ந்து வரணும், சரியா? அப்படி சொல்கிறாங்க. சேம் டைம் என்ன மாதிரி கூட இருக்க வேணாம், சரியா? நான் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்கெலாம் கிடையாது, நான் ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு பையன், அதனால் என்ன மாதிரி நீ இருந்துட வேண்டாம், சரியா? நீ நல்லா இருக்கணும், ஆனால் எனக்கு நான் பார்க்க கூட முடியாது, இல்லை எனக்கு உனக்கு கிஸ் கூட பண்ண முடியாது தூக்கி, ஆனால் இப்போ வந்துட்டு உனக்கு டச் பண்ண முடியும், உனக்கு ஃபீல் பண்ண முடியும். ஈவன் நீ எங்கேருந்து வந்திருக்கன்னு உனக்கே தெரியாது, இல்லை நீ என்னோடய ஸ்டொமக்கில் தான் இருந்து இவ்வளோ நாள் அப்படின்னு உனக்கே தெரியாது, உங்கள்கிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரியும், பரவாயில்ல. ஆனால் உன்னுடைய அப்பான்னு இருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, நீ கேட்குறதெல்லாம் வாங்கி தருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் உங்கள் அப்பா மாதிரிலாம் ஆகிடாதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேபிக்கிட்ட ஸ்டொமக்கில் கை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டோர் வந்து நாக் ஆகுது. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஹேண்டில் எடுத்துகிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. ஒரு பர்சனில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இந்த பர்சன் இப்போ பேசியிருந்தாங்க இல்லையா, அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அந்த பேபியோட அதாவது ஸ்டொமக் தொடுறாங்க. பட்டு ஹைடா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபிக்கிட்ட பேசுகிறாங்க. நல்லா சாப்பிட்டியா, எப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க. டாடா வெளில போயிருந்தேன், ரொம்ப பிஸியாக இருந்தேன்னா அதனால தான் வரவே முடியல, 4 days ஆகிடுச்சு ஒன்று பார்த்து, நீ ஓகே தானே அப்படி சொல்லிட்டு அப்படி ஸ்டொமக் வந்து டச் பண்ணுறாங்க. இந்த பர்சனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அப்படி அவங்க டச் பண்ணி பார்க்குறது ஒரு மாதிரி இருக்குது.
அப்படியே லைட்டாக ஹேண்ட் வந்து எடுத்து விட்டுறாங்க. எடுத்து விட்டு அப்போ அந்த பர்சன் அப்படியே முறைக்கிறாங்க. அங்கே பாரு நான் ஒன்றும் டச் பண்ணல, என்னோட எனக்கு பேபி தான் டச் பண்ணேன், புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டுறாங்க. அவங்க எதுவுமே சொல்லாமல் அப்படியே கொஞ்சம் அமைதியாகிடுறாங்க. இப்போ அவங்க ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் பயப்படுறத பார்த்துட்டு, இங்கே பாரு நான் ஜஸ்ட்டு என் பேபி தானே தொட வந்தேன், உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்றாங்க. நான் டெய்லி பண்ணுறது என்ன, இது என்ன நான் 4 days நான் வீட்டில் இருந்தேன், வீட்டுக்கே வரல, அதனால் அந்த பேபி தொட்டு பார்த்தேன், உங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறேன். அப்படி இவங்க ரொம்ப அமைதியாகிடுறாங்க. எதுவுமே சொல்லாமல் அப்படியே ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க. நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொல்லி ஒரு மாதிரி ஷேக் பண்ணுறாங்க. டேப்லெட்ன்றாங்க. அப்படின்றாங்க. சரி ஓகே. புக்ஸ் ரீட் பண்ணியான்றாங்க. அப்படின்றாங்க. சரி ஓகே ரெஸ்ட் எடுங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி படுக்க சொல்கிறாங்க. அந்த பர்சன் அழகாக படுத்துக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு அவங்க மேலே பெட்ஷீட்லாம் கவர் பண்ணி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க வெளில வந்தால். இப்போ இங்கே இவ்வளோ நேரம் பண்ணாங்களே இது வேறு யாரும் இல்லை, ஜிம்மினான்னு ஜங்குக்கு தான். சரிங்களா, ஜிம்மி தான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு. ஜங்குக்கு தான் அந்த பேபியோட அப்பா. ஆனால் அவங்க லவ் பண்ணவும் இல்லை, உங்களுக்கு மேரேஜ் ஆகலை. ஓகேங்களா, ஸ்டோரி போக உங்களுக்கு புரியும். இப்போது ஜங்குக் தான் அவங்ககிட்ட டைனிங் டேபிளுக்கு வராரு. இங்கே எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்ன்றாங்க. எனக்கு ஏங்க சொல்லுங்கன்றாங்க. ஏன்டா நீ வந்து 4 days வீட்டுக்கே வரல, என்னாச்சுன்றாங்க. அதை ஏன் கேட்குறீங்க, எனக்கு தான் குடைச்சிட்டு கொடுக்குறதுக்குனே நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்றாங்க. அப்புறம் என்ன பண்ணேன்றாங்க. அவங்களாம் போட்டு தள்ளிட்டு வரதுக்குள்ளே போதும் ஆச்சுன்றாங்க. அப்போ நம்ம ரம்ஜன் கேட்குறாரு, எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறலன்றாங்க. நம்ம மாஃபியா ஃபேமிலி, நம்மளுக்கு ஒருத்தவங்க போட்டு தள்ளுறதுலாம் சாதாரண விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா என்ன அப்படின்னு சொல்ல. ஆமாம் நம்மளுக்கு யாராவது டிஸ்டர்பாக இருந்தால் அவங்க போட்டு தள்ளிட்டு போக வேண்டியது என்னன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா எப்படி ஜிம்மின்னு பார்த்துன்றாங்க. பார்த்தேன். அம்மா அவங்க கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றாங்களான்றாங்க. டேய் அதெல்லாம் ஜிம்மில் அவங்க கரெக்டாக கொடுத்துட்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கப் சொல்ல. அப்போ டே கேட்குறாரு, அம்மா உண்மையாகவே நீ அவனை வந்துட்டு பேபி பிறந்ததுக்கப்புறம் எங்கே அனுப்பிடுவியா அப்படின்றாங்க. வேற என்ன பண்ணணும் அப்படின்றாங்க. இவங்களால பார்க்குறாங்க, அவங்களால முடியுமான்றாங்க. என்னால் முடியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அவனும் அதுக்கு தானே ரெடியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அப்படியே இன்னொரு சைடு பார்க்குறேன்டா. இங்கே பாரு இது எவ்வளோ நாளாச்சு, நீ போயிட்டு எப்போ வருவ, நீ வரேன்னு சொன்னியே, அப்படி கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் வரவே இல்லை. நீ எங்கே ஸ்டே பண்ணியிருக்க, என்ன பண்ணுறனே புரியல, ஸ்டடீஸும் வந்துட்டு அப்படியே ஆன்லைனில் மாற்றிட்டேன், இப்போ எவ்வளோ நாள் ஆகும் நீ வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் தான் புலம்பிகிட்டே இருக்காங்க. அச்சோ நான் அவனை அந்த பார்ட்டிக்கு கூட்டிகிட்டே போயிருக்கக்கூடாது ஜிம்னா, என்னோட தப்பு தான். நான் அவனை மட்டும் அந்த பார்ட்டியை கூட்டிகிட்டு போகும்போது இருந்திருந்தேன், இது எதுவும் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நீ வந்துட்டு அன்றைக்கி பார்ட்டிக்குலேருந்து போனவன் தான். அதுக்கப்புறம் எங்கே போனேன் என்னன்னே தெரியல, ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் மட்டும் தான் பண்ணுறேன், நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறேன், ஆன்லைனில் ஸ்டடி பண்ணுறேன்னு வேறு சொல்கிறேன், எப்போ வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பேசிகிட்டு இருக்காங்கன்னா இந்த பர்சன் வேறு யாரும் மெக்கு தான், அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இன்னும் அவங்க யாருன்னா ஜிம்மினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேங்களா, அதனால தான் ஜிம்மினோட அவங்களும் ஒன்றா தான் படிச்சிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும் ஸ்டோரி போக. அப்போ இந்த ஒரு சைடு பார்க்குறாங்கண்ணே, காய் தான் டே ஜங்குக்கான்றாங்க. என்ன காயின்றாங்க. இங்கே பாரு அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ட்டாங்க. யார், அதான் உனக்கு அன்றைக்கி ஒருத்தவங்க உன்னை மிக்ஸ் பண்ணி கொடுத்தான்னு சொன்னேன்னுன்றாங்க. ஆமாம் அவனை கண்டுபிடிச்சின்றாங்க. அவன் ஜஸ்ட்டு ஒரு பணத்துக்காக தானே பண்ணியிருக்கான், அவனுக்கு பின்னாடி இருக்கிறது வேறு யாரும் இல்லை. யார் அப்படின்றாங்க. அந்த ஹான் தான்றாங்க. அந்த ஹானா, ஆமாம் அந்த ஹான் தான் அவன் பின்னாடி இருந்திருக்கான். அவன் அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதால பண்ணியிருக்கான். ஆனால் அவன் டார்கெட் பண்ணது இவனை கிடையாது அப்படின்றாங்க. அதுதான் எனக்கு தெரியுமேன்றாங்க. அவனை டார்கெட் பண்ணது வேற ஒருத்தவங்கள, நீ பண்ணது வேற ஒருத்தவங்கன்றாங்க. அப்போ ஆச்சுன்னு சொல்கிறேன். இதுக்கு என்னடா பேசுறீங்க அப்படியே, அவன் வந்து இந்த விஷயத்தை பற்றி தயவுசெய்து பேசாதீங்கடா, இதுப்பா கேட்குறது ஒரு மாதிரி இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் சொல்ல. சரி இப்போ எங்கே அந்த பையன்றாங்க. அந்த பையன் என்ன பண்ணுறான், அவன் தூங்கிட்டு இருப்பான் அப்படின்றாங்க. பகல்லையான்றாங்க. அவன் டேப்லெட் எடுத்துருக்கான்டா, தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரி அவன் அந்த பையனோட ஃப்ரெண்ட் இருக்கானே, அவன் ரொம்ப தேடிட்டே இருக்கான் தெரியுமா, இவனை எங்கே போயிட்டான், இவன் என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்ல. தேடிட்டே இருக்கான். நானும் ஆமாம் அவங்க 2 பேர் தான் இங்கே படிக்கிறாங்க, நம்ம வேறு யாருமே ஃபேமிலிலாம் இங்கே இல்லையாம்மா, அவங்களும் வேறு எங்கேயோ இருக்காங்களாம்மா, அதனால தான் அவங்க ஃபேமிலி பற்றி எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் இவங்க அந்த பையன் தேடிட்டே இருக்கான் தெரியுமா, அந்த எந்த ஒரு பார்ட்டி நடந்த இடத்துக்கு வந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தானா இவன் இப்போ டெக்ஸ்ட் தான் பண்ணுறான். டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுறான், நாங்கள் பேச அலோவ் பண்ணல, பேசினா சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் மட்டும் பண்ண சொன்னோம், டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான், அதனால தான் அவன் வந்துட்டு அமைதியாக இருக்கான் அப்படின்னு தேடுறான்றாங்க. தேடிட்டு தான் இருக்கான் அப்படின்றாங்க. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் தேட தானே செய்வாங்க, பரவாயில்ல நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்றாங்க. ஆமாம் இந்த பையனை எப்போ தான் நீங்கள் விடுறது ஐடியா இருக்குது, இப்படியே கொண்டு போய் விட முடியுமா, பேபி இருக்குல்லன்றாங்க. ஆமாம் பேபி பிறந்ததுக்கப்புறம் தான் அந்த பையனை போய் கூட்டிகிட்டு போய் விட முடியும் அப்படின்றாங்க. அப்போ டேக்கல் சொல்கிறாரு, எனக்கு இன்னமும் அந்த பையனை அனுப்பணும் மனசே வரலன்றாங்க. ஏன் நீங்கள் வச்சுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பர்சன் கேட்குறாங்க. பார்த்துட்டு யாருனாலும் சுகர் தான் டேவை பார்த்து கேட்குறாங்க, நீ என்ன அந்த பையனை இங்கே வச்சுக்க போறேன்றாங்க. இல்லை அவனை பார்த்தா எனக்கு காமாக இருக்குது தெரியுமா, ரொம்ப அழகாக இருக்கான், அப்படியே காமாக இருக்கான்றாங்க. யார் அவன் காமாக இருக்கான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு.
இவங்களாம் ஜங்குக்கா திரும்பி பார்க்குறாங்க. என்ன சொல்கிற ஜங்குன்றாங்க. உங்ககிட்ட தான் விட்டுருக்கான், அவன்கிட்ட எப்படி பேசுகிறான் தெரியுமா, அப்படியே அவன் பேசுறதுலாம் ஒன்றும் ஊசியை வச்சு குத்துவாங்களா அந்த மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு விட்டா எப்படி இருக்கும், அப்படி சும்மா வச்சு எடுத்து அந்த மாதிரி பேசுவான் தெரியுமா அப்படின்றாங்க. இவங்களும் பார்க்குறாங்க. இங்கே பாரு, அவன் இடத்துல வேறு யாராக இருந்தாலும் அப்படி தான் பேசுவாங்க. அவங்ககிட்ட நான் சாஃப்டாக கொஞ்சம் பேசுவாங்களா, அச்சோ நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க சார், நான் தான் பண்ணிட்டேன், நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நான் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், உங்கள் அடிமை மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவானா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஏன் அதை பற்றி பேசாதீங்க, தட் வாஸ் மிஸ்டேக், ஓகே அப்படின்றாங்க. ஓகே, நாங்கள் எதுவும் பேசலை, ஜஸ்ட் அந்த பையன் நீ எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாமல் சரியா, அவன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும், அவனை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவனை எதுவுமே பண்ணல, எனக்கு பேபி மட்டும் நல்லா இருந்தால் போதுன்றாங்க. சரி ஓகே, எங்களுக்கு புரியுது, அமைதியாக போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம இன்னொரு சைடு பார்க்கலாம். இங்கே ஒரு பர்சன் தான், டேய் உண்மையாகவே சொல்லுங்கள், அவன் அன்றைக்கி யார் கூடவே அப்படி இல்லையா, அவன் நான் சொன்னேன் நான் அரேஞ்ச் பண்ண அந்த பொண்ணு கூட அவன் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், நீங்கள் அரேஞ்ச் பண்ண பொண்ணு கூட அவர் இல்லவே இல்லை, நாங்கள் பார்த்துட்டோம், இவ்வளோத்துக்கு நாங்கள் அந்த பொண்ணை கூட போய் கேட்டோம், அந்த பொண்ணு சொல்லுதே, நாங்கள் இல்லை, நான் அந்த ரூமில் நான் மட்டும் தான் இருந்தேன், வேறு யாருமே இல்லைன்னு சொல்லுதேன்றாங்க. நான் அவனுக்கு அப்படி ஒரு ட்ரக்கு கொடுத்துமே அவன் எப்படா யாரு கூடவே இல்லாமல் இருந்திருப்பான், எனக்கு டவுட்டாக இருக்கே அப்படின்றாங்க. அப்படி இருந்தால் தானே அவங்க வச்சு பிளாக்மெயில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அப்படி யாருமே இல்லை, நாங்கள் பார்த்துட்டோம், அவர் அன்றைக்கி யாருமே இல்லை, ஐ திங்க் அவங்க ஃபேமிலி அந்த பையன் ஜங்குக்கு சேவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்றாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி எல்லாரும் மாஃபியா தானே, அவங்களும் ஜங்குக்கே பெரிய மாஃபியா, அப்படி இருக்கும்போது அவங்க சேவ் பண்ணாமல் விட்டுருப்பாங்கன்றாங்க. நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த ட்ரக்கை நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன், அப்படி இருந்தால் ரிஸ்க்கு போயிட்டேன் என்கிட்ட இருந்துன்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. சரி, அவன் இப்போ தப்பிச்சிருக்கலாம், அந்த ஹான் யாருன்னு அவனுக்கு கூட சீக்கிரத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சன் ஈவிலாக ஸ்மெல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னா நம்ம ஜங்குக்கூடயே எனிமி நம்பர் 1 எனிமினா அது அவங்க தான். நிறைய எனிமி இருக்காங்க, நம்பர் 1 இவங்க யாராவது மாஃபியா ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். ஓகேங்களாடா, இங்கே பிடிஎஸோட 6 மெம்பரும் இருப்பாங்க, ஜிம்மினை தவிர. இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு மெம்பர் காய் இருப்பார். ஜிம்மினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வெக்க மட்டும் தான், இதில் வேறு யாரும் வர மாட்டாங்க. ஜிம்மினோட ஃபேமிலி வேறு ஒரு ஊரில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இது என்னென்னு கூட தெரியாது. ஜிம்மிங்க படிக்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருப்பார். பார்ட் டைம் ஜாபும் ஒரு பார்த்துருப்பாரு, பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டே தான் படிச்சுட்டு இருப்பார் வெக்கும் ஜிம்மினும். ஏன் அப்படின்னா ஸ்டடீஸ் கொஞ்சம் நேரம் தான், மற்ற நேரத்தில் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு தான் படிச்சுட்டு இருப்பாங்க, பார்ட் டைம் பார்த்துப்பாங்க, அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இப்போது அப்படி ஜங்குக்காக இங்கே எல்லாருமே டைம் ஆச்சு தூங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தா ஜிமின் அப்படியே ஸ்டில் தூங்கிட்டே இருக்காரு. இவர் பக்கத்தில் ஜிமின் ஒரு மாதிரி அப்படியே டர்ன் பண்ணி ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி ஹேர்லாம் ரப் பண்ணி விட்டுட்டுருக்காரு. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கிறாரு, டச் பண்ணுற மாதிரி பார்க்குறாரு. அப்போ ஜங்குக்கு இருக்காரு, இவர் டக்குன்னு கையாக எடுத்து விட்டுறாரு, தட்டி விட்றாரு. இங்கே பாரு, இப்போ என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ எதுக்காக நீங்கள் டச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் டச் பண்ணக்கூடாது ஒன்று அப்படின்றாங்க. அங்கே பாருங்கள், உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை, ஜஸ்ட் இந்த பேபி பிறக்கிற வரைக்கும் தானே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அது வரைக்கும் தானே உங்கள் கூட இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்ல அங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே அமைதியாகிடுறாரு. நான் ஒன்றும் பண்ணல, தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்போ இதுதான் கொஞ்சம் கோல்டாக சொல்ல ஜிமின் எதுவும் சொல்லாமல் அப்படியே டக்குன்னு டேர்ஸ் ஆகுது கண்ணில் அப்படியே படுத்துக்கிறாரு. இப்போ ஜங்குக் தான் அங்கே எழுந்து வராரு. வெளில நீங்கள் உங்களுக்கு தான் அப்படி எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சா, எத்தனை பேர் என்னை பார்த்து அவ்வளோ ஆசைப்படுவாங்க, எவ்வளோ பேர் என் பின்னாடி சுற்றணும்னு நினைப்பாங்க, ஒரு மாஃபியா நம்பர் 1 மாஃபியா, எல்லோரும் என்கிட்ட அவ்வளோ இதாக பேசணும்னு நினைக்கிறாங்க, எவ்வளோ பேர் என்கிட்ட ஃப்ளட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, எத்தனை பேர் என்கிட்ட நெருங்க இது பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்லாம். ஆனால் அப்படி நான் யாரையுமே பார்த்ததில்ல, தெரியாமல் கூட அப்படி நடந்தது. அப்படி இருந்ததுக்கப்புறம் கூட நான் சொன்னதான், பேபி எனக்கு பெற்று கொடுத்துட்டு போயிடுன்னு சொன்னதா இல்லைன்னு சொல்லல. ஆனால் உன்னை பார்க்க ஒவ்வொரு நாளும் உன் மேலே எனக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது, அவ்வளோ லவ் கேர் இருக்குது. ஆனால் நீ கொஞ்சம் கூட அது கேட்கவே மாட்டேறல, ரெடியாகவே இல்லை நீ கேட்க, அப்படி தட்டி விடலான்னு சொல்கிறாங்க. எல்லோரும் முன்னாடி என்னால் சொல்லக்கூட முடியல, எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ உன்னோட பேபி மட்டும் கொடுத்துட்டு போயிருந்து தானே நினைக்கிற, பெற்று கொடுத்துட்டு போகணும் அப்படி தானே அப்படின்றாங்க. அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் தான் ஆரம்பித்து வச்சேன், பார்க்குறேன் நீ எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க, நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அமைதியாக இதெல்லாத்தையும் மைண்டில் யோசிச்சுக்கிட்டு வெளியே நின்றுட்டுருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அகைன் ரூம்க்கே வந்துடுறாரு, பார்த்து படுத்துக்கிறாரு. ஜிமின் என்ன பண்ணுறாருனா, இப்போ தூக்கத்தில் அவரே போய்ட்டு வாண்டடா ஜிம்மோட ஜங்குக்கூடிய மேலே போய்ட்டு ஹேண்டு போடுறாரு. ஹேண்டு போட்டு ஒரு மாதிரி அவரோட ஹெட்டை போய்ட்டு அவரோட செஸ்ட்டுக்கிட்ட வைக்கிறாரு. அவர் ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிவிட்டு அவங்க தூங்குறாருடா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா இவரும் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஃபஸ்ட்டு ஜங்குக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இவர் இப்படி இருக்கிறதுக்கு பார்க்கக்கூடாது, தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிடாரு. எந்திரிச்சிட்டு அவர் மட்டும் அழகாக படுக்க வச்சுட்டு அப்படி போயிடுறாரு. கீழே தான் வராரு. இங்கே எல்லாருமே இருக்காங்க. என்னடா ஜிமின் எந்திரிச்சிட்டானு கேட்குறாங்க. இல்லை அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சதும் காஃபிலாம் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களும் பார்க்குறாங்க. இப்போ காஃபி கொடுக்காதீங்க, ஃப்ரூட்ஸ் அதாவது ஜூஸ் கொடுங்க, ஃப்ரெஷ் ஜூஸாக கொடுங்கன்றாங்க ஜங்குக்கு. சரி ஓகே நாங்கள் கொடுக்குறோம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான் கேட்குறாரு, நான் போய் அவங்க கூட கொஞ்சம் பேசவா அப்படின்றாங்க. இங்கே பாரு, உன்னை பார்த்தா ஒரு மாஃபியா ஃபேமிலி பாரு தெரியுது, அவன் வந்தது எப்போ தான் நான் அவங்ககிட்ட பேசவா, ஆனால் அவங்க கூட கொஞ்சம் விளையாடவா, அவங்க கூட கொஞ்சம் வெளில போவா, என்னென்னு கேட்டுட்ருக்கேன், அவன் என்ன உனக்கு என்ன எதனா பண்ணிட்டானா அப்படி சொல்லிட்டு
கேட்குறாங்க. இல்லை எனக்கு அவனை பார்க்கும்போது ஒரு பாவமாக இருக்குது, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கான் அதான்றாங்க. அப்போ சரி போய் பேசுன்றாங்க. நம்ம டே தான் வராரு நம்ம ஜிமின் ரூமுக்கு. நம்மளும் வந்துட்டு லாக் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு பார்க்குறாரு, கொஞ்சம் அந்த டோர் வந்து ஓப்பன் இருக்கு, ஜங்கல் லைட்டு டோர் ஓப்பன் பண்ணி வச்சு போயிருப்பாரு. வந்து பார்க்குறாரு, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. என்ன தூங்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து டே கிட்ட மட்டும் தான் ஜிமின் நல்லா பேசுவார். டே அண்ட் ஜின் கிட்ட மற்றவங்க யார்கிட்ட அவர் நல்லா பேச மாட்டார். ஆனால் எல்லோரும் நல்லா தான் நடந்துப்பாங்க. நம்ம ரம்ஜின் ஃபுகாவை தவிர அவங்களும் வந்துட்டு அதிகமாக பேச மாட்டாங்க, கொஞ்சம் கோல்டு மாதிரி இருப்பாங்க. இப்போ நம்ம ஜிமின் கிட்ட தான் வந்து அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. அப்போ ஜிமின் ஒரு மாதிரி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு டே அப்படின்றாங்க. நான் தான் டே அந்த எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தூங்குனியான்றாங்க. நான் நல்லா தூங்குனேன்றாங்க. அப்போ பார்க்குறாங்க, ஆமாம் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு? நைட்டாக நல்லா தானே தூங்குனேன்றாங்க. தூங்கினேன், ஆனால் எனக்கு லைட்டாக பேக் பெயினாக இருக்குன்றாங்க. பேக் பெயினாக இருக்கா? ஆமாம் அப்படின்றாங்க. எங்கே எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு டே ஹேண்ட் கொடுத்து தூக்குறாரு. அப்போ வந்துட்டு சொல்கிறார் பேக் பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு. டே தான் போய்ட்டு கொஞ்சமாக மசாஜ் பண்ணி விடுவான்றாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன்றாங்க? இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுவோன்றாங்க. இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, எனக்கு கொஞ்சம் எந்திரிக்க மட்டும் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்றாங்க. சரிவா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் கொடுத்து தூக்கி விட்றாங்க. அவரும் ஏன்னா ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார், அதுவும் வந்துட்டு ஒரு 4 month தான் ஓகேங்களா. அவர் எந்திரிச்சு லைட்டாக எந்திரிக்கிறார். எந்திரிச்சிட்டு நான் எதுவும் ஹெல்ப் பண்ணுமா ரெஸ்ட் ரூமில்? இல்லை நானே போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாரு. அப்போ டேஸ்ட் க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டே நீ என்ன பண்ணுறதுன்றாங்க. பார்த்துட்டு இவர் அங்கே போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வெளில வராரு. இவர் வந்துட்டு வா கீழே வா எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்கன்றாங்க. சரி ஓகேன்ட்டு கீழே இருந்தால் 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, நம்ம சும்மா சொல்கிறாங்க, பாருக்கிட்டே இருக்கான்னு இதுக்கு முன்னாடி எப்படி இருப்பாருப்பா, ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பான். இப்போ என்னன்னா இவன் வந்ததுக்கப்புறம் அப்படி டோட்டலாக மாறிட்டான் தெரியுமா. அவனுக்கு வந்து மாஃபியாவே பிடிக்காது இந்த டேக்கு. ஆனால் யாராவது நம்மளை யாரும் அட்டாக் பண்ண நினச்சாங்கன்னா உடனே அவன் தான் ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணுவான். மற்ற டைம்லலாம் அவனுக்கு மாஃபியான்றது பிடிக்காதுன்னு நான் சொல்லுவான். இப்போ இந்த பையன் வந்து டோட்டலாக சுத்தமாக சேஞ்ச் ஆகிட்டான். டோட்டலாக மாஃபியா ஃபேமிலின்றதெல்லாம் மறந்துட்டான். எப்போத்தாலும் அவன் கூட சுற்றிக்கிட்டு தெரியுது, அவனை வந்து பார்த்துக்கிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்ல இவங்க ரொம்ப ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆமாம் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் பிடிக்கும், அவர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கு, அதனால தான் அப்படின்றாங்க. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க ஜின்ஹாங்கிறாங்க. ஆமாம் இந்த பையனுக்கு நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு இது பண்ணலாமான்னு சொல்கிறாங்க. என்னன்றாங்க, இல்லை இவனுக்கு இந்த நம்ம பிடிச்சது விஷயங்களை எதனா பண்ணி கொடுக்கலாமா, அவன் ஹாப்பியாக இருப்பான். ஏன்னா அவன் எப்போதும் சேடாகவே இருக்கான், நம்ம எதனா பண்ணுவோமா அவனுக்குன்றாங்க. அவனுக்கு பிடிச்ச பிளேஸ் கூட்டிகிட்டு போகலாம், ஆனால் அவன் வெளில கூட்டிகிட்டு போனால் அவ்வளோ ஆபத்து இருக்கேடா அப்படின்றாங்க. ஏன்னா எப்போ இருந்தாலும் அந்த ஹான் வந்து தேடிட்டு தான் இருப்பான். அவன் ஸ்டைலில் அவன் வந்து வச்சுக்கிற யாரும் ஏமாற முடியாது. இவனு தெரியல அவனுக்கு, இவனும் தெரியல, ஜங்குக்கு பர்சன் கூட இருந்திருக்கான்னு தெரியல. கண்டிப்பாக இவனு தெரிஞ்சால் தூக்கிடுவாண்டா. நம்ம வந்துட்டு இவனை பார்த்துக்கிறது தான் நல்லது, வீட்டுக்குள்ளே வச்சுக்க தான் நல்லதுன்றாங்க. வீட்டுக்குள்ளே ஆமாம் அதான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. அப்போ காய் பார்க்குறாரு, நம்ம ஜிம்மில் கூட்டிகிட்டு வந்து டே உட்கார வச்சுட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. எங்களுக்கு வந்து ஜூஸ் கொடுங்கன்றாங்க. டே அவன் தான் நல்லா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், அவனுக்கு ஜூஸ் வேணுன்றாங்க. ஏன் ப்ரெக்னெண்ட்டாக தான் ஜூஸ் குடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் கண்டிப்பாக 2 பேருக்கும் தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மு வந்து 2 பேருக்கும் ஜூஸ் எடுத்து கொடுக்குறாரு. 2 பேருக்கும் குடிக்கிறாங்க. அப்போ ஜிம்மனோட கண்ணு ஐஸ் தான் தேடுது, இந்த ஜங்குக்கு எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு. பார்த்தா மார்னிங் ஜங்குக்கு இங்கே இல்லை, நைட்டு தான் வந்து இருந்தார். அப்போ இப்போ காணும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்போ காய் நினைக்கிறாரு, தேடுறான் பாரு முட்டை பையனை, நல்லா தேடுவான், அவனுக்கு பிடிச்சிருக்கு மாஃபியான்னு தெரிஞ்சதுக்கு பிடிக்கும். ஆனால் வந்து கோவம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை வேணும் நான் பண்ணான் தெரியாமல் தானே பண்ணிட்டான். அப்படி இருந்து பாரு அவன் வந்துட்டு இந்த ஜங்குக்கும் அப்படி தான் கேரே இல்லாமல் இருக்கான். அந்த பேபி மட்டும் போதும்னு சொல்கிறான். அவனும் பாவமாக தானே இருக்கு இவனை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு காய் பார்த்துட்ருக்காரு. அப்படியே நம்ம ஜங்கு பார்த்தா வெளில இருந்து நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வராரு ஃப்ரெஷ்ஷாக, அதுவும் மார்னிங்கே போயிட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸ் 2 வாங்கிட்டு வராரு. அப்போ இவங்களும் பார்க்குறாங்க, ஜங்கு ஏன்டா இதை நீ வாங்குற, நம்ம வீட்டில் எவ்வளோ மேட் இருக்காங்க, சொன்னால் வாங்கிட்டு வர போகிறாங்க, இதெல்லாம் எதுக்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்ததுலன்றாங்க, வேறு பறிச்சுட்டு வந்ததுன்றாங்க. பறிச்சுட்டா எங்கேன்றாங்க. நான் புதுசாக ஒரு கார்டனே வாங்கியிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக, நம்ம எல்லாமே நேச்சுரலாக வீட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டுன்றாங்க. எப்போ எங்களுக்கு தெரியாமன்றாங்க. அது கொஞ்சம் லாங்கில் இருக்குது, இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போனோம்னா இருக்குது, அங்கே போயிட்டு எல்லாத்தையும் மார்னிங்கே வந்துட்டு அங்கே நான் ஆள்லாம் போட்டிருக்கேன் பார்த்துக்க சொல்லி, அங்கேருந்தா ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த கீரையெல்லாம் இருக்குது, இது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக குக் பண்ணி கொடுங்க யாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்கிட்ட சொல்கிறாரு. இப்போ தான் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதுவோ, இதெல்லாம் அந்த ஜிம்மினோட பேபி இருக்குல்ல, ஜிம்மின் வயதில் இருக்குது, அந்த பேபிக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே நிறைய இது வந்து ஜிம்மினுக்கு பிடிக்காத பொருளாகவே இருக்குது. அப்போ வந்து டேக்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ டேஸ்ட் வச்சுட்டு எங்கள் பாரு பேபிக்கு அதெல்லாம் நல்லதில்லை, நீ இப்போ சாப்பிட்டா தான் பேபி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சரியா, நீ வந்து தப்பாக நினச்சிக்க, அதெல்லாம் வந்துட்டு ஹெல்த்தியானதான், இப்போ நீ சாப்பிடணும், அவன் வந்துட்டு அவன் பேபிக்கு மேலே ரொம்ப கேராக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மின் பார்க்குறாரு, ஆமாம் அவன் பேபி மேலே தான் ரொம்ப கேராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் டே கேட்குறாரு, அம்மா நீ இங்கேருந்து போயிட்டா எங்களெல்லாம் மறந்துடும்ல, எங்களோட பேச மாட்டேன்லன்றாங்க. நீங்கள் எங்கே உன்னோட ஓன் ஊருக்கு ஓன் பிளேஸ்க்கே போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இல்லை. நான் இப்போ ஓன் பிளேஸ்க்கு போகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் நான் இங்கே இருக்க மாட்டேன். நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் கண்டிப்பாக கொஞ்சம் தெரியல ரொம்ப லாங்கில் நீங்கள் என்னை பார்க்காத இடத்துல போகன்றாங்க. ஏன் என்கிட்ட மட்டும் சொல்ல நீ எங்கே போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏன் உங்ககிட்ட சொல்லணுன்றாங்க. நீயும் இந்த ஃபேமிலி சேர்ந்து போயிருந்தான்றாங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட தானே அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன். நான் தானே உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ நம்ம டேக்கிட்ட கேட்குறாரு ஜிமின், இந்த பேபியை நீ நல்லா பார்த்துக்கோ என்னன்றாங்க. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதுவும் உன்ன மாதிரியே வளர்த்துரு என்னன்றாங்க. தோய்மா இருக்கான் அப்புறம் அவனை மாதிரி வளர்த்துறத சொல்லிட்டு ஜங்குக்கு பாயிண்ட் பண்ணி மெதுவாக பேசியிருக்காங்க. இவங்க ஜங்கு முறைச்சி பார்க்குறது என்ன பேசுகிறாங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு, நீ இந்த பேபி வந்துட்டு இவனை மாதிரி வந்துடக்கூடாது, அதனால் நீயே பார்த்துக்கோ என்ன பார்த்துட்டு சாஃப்டாக உன்ன மாதிரி வந்து ஜின்ஹா எங்கே இருக்காங்கல்ல அவங்கள மாதிரி ரொம்ப சாஃப்டாக வந்து பார்த்துக்கோ அப்படின்றாங்க. நீ என்ன மாதிரி சொல்லு நான் ரொம்ப அழகாக பார்த்துக்கிறேன். ஜின்ஹா எங்கள் மாதிரி சொல்லாத, அவங்களுக்கு கோவம் வந்தால் கத்துவார். அவர் கத்த ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கேன் நம்மளால கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா சரி பரவாயில்ல, அவர் நிறைய லவ் கேர்லாம் கொடுப்பாரு, நீ அவங்க மாதிரி பார்த்துக்கோ என்னன்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்டே போயிட்டு ஜிம்மில் அந்த பெல்லில் கை வைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, எப்படா திருப்பி பிறக்கும் எப்படா தூக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொட்டு பார்க்குறாரு. அங்கே நம்ம ஜங்குக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. நான் தொட்டால் என்னென்ன சொல்லுவோம் தெரியுமா, எதுக்கு தொடுறீங்க எதுக்கு பார்க்குறீங்க அது ஏன் பேபி அப்படின்னு சொல்லுவான். இப்போ பாரு இவன் தொடுறான், அதை அவனுக்கு அப்படி எதுன்னு சொல்கிறான் பாரு, அப்படி பார்த்துட்டே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் சிரிச்சு பார்க்கட்டே பேபி தொடுறது வந்துட்டு அழகாக இருக்குல்ல, அப்பப்போ மூவ் ஆகும் தெரியுமா அப்படின்றாங்க. அப்படியா எனக்கு நீ மூவ் ஆகும்போது என்கிட்ட சொல்கிறியா, நான் வந்து தொட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இதை பார்க்க அவருக்கு என்ன கோவம் வருது. அப்படியே ஜங்குக்கு தான் சுகா பார்த்து முறைக்க, அப்போ சுகா அகைன் ஜங்கு பார்த்து முறைக்க, அப்படியே ஜங்கு அமைதியாகிடுறாரு. இப்போ சின்ன தான் பார்க்குறாருங்க, பாரு எதுக்கு இப்படி முறைச்சிட்ருக்கா, அவன் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான், அவன் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கான் தெரியுமா, ரொம்ப ஜாலியாக இருப்பான், எங்களுக்கு கூட அப்படி தான் இருப்பான், இருந்தாலும் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டே இருப்பேன் எப்போதுமே, நீ எதுக்கு இப்போ அவனை பார்த்து முறைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் பேபி அப்படின்ட்டு நம்ம சின்ன ஜங்குக்கு சொல்ல, ஆமாம் உன் பேபி தான் யாருன்னு சொன்னான், இந்த ஃபேமிலிக்கு அது ஃபஸ்ட்டு பேபி உன்னோட பேபி அது தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் தொட்டு பார்க்கும்போது அவன் தான் சொல்கிறான் தெரியுமா, நான் ஃபஸ்ட் நமக்கு கை வச்சு என் பேபிக்கிட்ட பேசலான்னு போனான், அவன் ஒரு மாதிரி மூஞ்ச காட்டுறான். அப்படி வந்துட்டு எதுக்கு தொடுற அப்படின்ற மாதிரி கேட்குறான் என்னோட பேபியை. அன்ட்டே தொடுற அப்புறம் அவன் இதெல்லாம் சொல்கிறான் நான் பாரு அப்படி சொல்கிறான். இதே அவன் தான் சொல்கிறான், அவன் ஃப்ரெண்டு மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நான் தான் பேபியோட அப்பான்றாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்கும் போய் சொல்லு, எல்லார்ட்டையும் உன்னோட எனிமிட்டெலாம் சொல்லு, நீங்களாம் பண்ண ஒரு வேலையினால தான் நான் ஒரு பேபிக்கு அப்பா ஆகிட்டேன்னு போய் சொல்லுன்னு சொல்ல. இங்கே அப்படின்னு முறைக்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நான்சென்ஸ் அப்படியே அவர் சொல்கிறேன். இவங்களாம் அமைதியாகிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஏர் வாங்கணும் போல இருக்குது, வெளில போய் நடக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. மார்னிங்கே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்கிறேன். அப்போ ஜங்குக்கு தான் டேவை பார்க்குறாரு. இப்போ நீ எதுக்கு என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டே கேட்கா, நீ உட்காரு அப்படி சொல்கிறாங்க. நம்ம டே கொண்டு புரியாமல் அப்படி சொல்லி உட்காராரு. அவர் டேரக்டாக வந்து ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாரு, எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் வந்துட்டு ஜங்கு ஹேண்டை பார்த்து தட்டி விடுறாரு போ அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு எந்திரி அப்படி சொல்ல. சரி அவர் எந்திரிச்சாரு. அவர் அழகாக ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கார்டன், அவங்க வீட்டை சுற்றி பெரிய கார்டனே இருக்கும், அந்த கார்டனுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. வாக் பண்ண அப்படி சொல்கிறாங்க. இவர் வாக் பண்ணால் இவருமே பின்னாடி வந்துட்டுருக்காரு. ஆனால் அவங்க வீட்டை சுற்றி அவ்வளோ செக்யூரிட்டி கார்டு இருக்குது, ஏன்னா இவங்க மாஃபியா ஃபேமிலி இல்லையா, அதனால் ஜிம் லைட்டாக வாக் பண்ணுறாரு. வாக் பண்ணிட்டு அழகாக வந்துட்டு ஒரு இடத்துல வந்து உட்காராரு. இப்போ பார்த்தா அந்த ஜங்குதை காணும், படம் போயிட்டானா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ரிலாக்ஸாக உட்காராரு. எனக்கு இங்கே வந்த நாள் எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஒரு மாதிரி ஏதோ ஹெல்லுக்குள்ளே வந்துட்டேன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தேன் பரவாயில்ல, இங்கே எல்லாருமே ஓரளவுக்கு ஓகேன்னு. இப்போ பார்த்தா இது பார்க்குறதுக்கு ஹெல்லு மாதிரிலாம் ஹெவன் மாதிரி தான் இருக்குது. என்ன மாஃபியா ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. அடிக்கடி இந்த இவங்க போயிட்டு யாரையாவது ஷூட் பண்ணுவோம் போல், யாரையாவது கொல்லுவோம் போல். எனக்கு பாரு நான் எப்படி இருந்த ஒரு பையன் இவங்க கூடலாம் பேசி இவங்க கூட பழகிட்டு இவங்க கொலை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேஷுவலாக இருக்குது. ஒரு கட்டத்தில் எனக்கு கண்ணெல்லாம் பார்த்தா பயந்து அதெல்லாம் நான் ஓடிடுவேன். இன்றைக்கி இவங்களாம் வந்துட்டு கண்ணு பார்க்குறேன், இந்த வீட்டில் கண்ணு பார்க்குறேன், இந்த வீட்டை சுற்றி பாடி கார்டு தான் அவங்களும் ஒரு கண்ணு வச்சுருக்காங்க. அப்போ போட்டு அப்போ சம்டைம்ஸ் யாரையா ஷூட் பண்ணுறாங்க சவுண்டு கூட கேட்குது. என்ன பண்ணுறது, எல்லாம் பழகிடுச்சு போ அப்படி சொல்லிட்டு ஜிம்னா அணிச்சு நீயாவே இல்லைடா இங்கே வந்துட்டு இப்போ இவங்களாம் மாஃபியா ஃபேமிலியா இல்லை நீ அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு மாஃபியாவானு எனக்கே தெரியல அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஜங்க் போயிருப்பாரு, இவர் போய் ரிலாக்ஸாக ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து அந்த கார்டன்லேயே ஒரு பெஞ்சில் உட்காந்துருப்பாரு. போயிட்டு வர பார்த்தாக்கா தண்ணி எடுத்துகிட்டு குடி அப்படின்றாரு. இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் ஜூஸ் குடிச்சேன்றாங்க. குடி தண்ணி நிறைய தேவைப்படும், வாக் பண்ணுறல குடி அப்படின்னு சொல்ல இவரும் டக்குன்னு குடிக்கிறாரு. குடிச்சிட்டு மைண்ட் நினைக்கிறாரு, மாஃபியான்னு சொல்கிறாங்க பாரு எப்படி வந்துட்டு பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு பரவாயில்ல இவருக்கு ஃப்யூச்சரில் வரப்போகிற ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ நல்லா லக்கி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேபி கூட பாரு எப்படி நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு
பார்க்குறாரு. ஆனால் ஜங்குக்கு மைண்டில் என்ன நினைக்கிறாருன்னா, அங்கே பாரு நான் ஒன்று ஆசைப்பட்டு வந்துட்டு இதெல்லாம் பண்ணல சரி இதெல்லாம் தெரியாமல் நடந்தது தான். ஆனால் அதுக்காக ஒன்று அப்படி கேர்லெஸ்ஸாக விட்டுற மாட்டேன். பேபி எந்த அளவுக்கு முக்கியமோ நீயும் அப்படி தான் எனக்கு அப்படி சொல்லிட்டு அவர் மைண்டில் திங்க் பண்ணிட்டு வா நட அப்படி சொல்கிறாங்க. சரி அவரும் கொஞ்சம் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 பேரும் வாக் பண்ணிட்டு அந்த வீட்டையே சுற்றி வந்துடுறாங்க. கரெக்டாக அந்த வீட்டை சுற்றி வந்தாலே போதுன்ற அளவுக்கு இருக்கு. ஏன்னா அது பெரிய மேன்ஷன் தான். அது ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு அப்பா போதும் அப்படி சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருக்காரு நடக்கிறதுக்கு. இந்த ஜங்க் என்ன பண்ணுறாரு அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. இப்போ எதுக்கு என்ன தூக்கி ஒரு கீழே விடு அப்படின்னு சொல்ல மாஃபியா கீழே விடுன்னு சொல்கிறாங்க. உன்ட்டு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் மாஃபியான்னு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டுன்றாங்க. சரி ஓகே மிஸ்டர் ஜான் நீங்கள் விட்டுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் விட்டுறேன் வா அப்படி சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு பெட்ரூமில் விட்டுறேன் வா அப்படி சொல்லிட்டு அவர் படம் தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போய்ட்டு அவங்க பெட்ரூம்லேயே உட்கார வச்சுட்டாரு. ஒரு புக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ரீட் பண்ணுறாங்க. எனக்கு மார்னிங்கே புக்ஸ் படித்தா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கம் வர மாட்டாங்க. ஆமாம் தூக்கம் வரும். இப்போ அது பார்க்க மாட்டேன் எனக்கு டிவி பார்க்கணுன்றாங்க. டிவியான்றாங்க. ஆமாம் எனக்கு டிவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு கார்ட்டூன் மூவி மாதிரி போட்டு பார்த்துட்ருக்காரு. நீ என்ன பார்த்துட்ருக்கேன்றாங்க. எனக்கு இது மாதிரி மூவிலாம் பார்க்க பிடிக்கும் போதுமா போ அப்படி சொல்லிட்டு இவர் போட்டு பார்த்துட்ருக்காரு. என்னோட பேபியோட வயதில் இருக்குன்னு பார்க்குறேன். எல்லாம் நீ இவ்வளோலாம் பேசுறதுக்கு நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படியே சிம்மி திரும்பி மறைச்சி பார்க்குறாரு. அவன் நம்ம ஜங்குக்கு மறைக்கிறத பார்த்துட்டு ஐயோ வேண்டாம் நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போகிறோம் போல் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அகைன்னு அமைதியாயிடுறாரு. இந்த பக்கம் ஜங்க் தான் ரொம்ப இதாக ஒரு ரூபா ஸ்மைலோட கீழே வராரு. வந்துட்டு என்னடா ஏன்னா ஒரு வாரம் ஸ்மைல் பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் ஹேங்கிறாங்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இந்த மாஃபியா அப்படின்னு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் மாஃபியா நம்ம எல்லாருமே மாஃபியான்னு எனக்கு தெரியும். அவன் கூப்பிட்டா என்னவோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா அவன் கூட அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அவனை பத்திரமா பார்த்துக்குங்க எனக்கு ஒர்க் இருக்குது நான் வெளில போகிறேன்றாங்க. இன்றைக்குமா ஆமாம் எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹேங் போகலாமான்றாங்க. போகலான்றாங்க. நம்ம அங்குக்கெல்லாம் போயிடுறாங்க. இங்கே ஜின்னு மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. மற்ற எல்லோரும் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் வந்துட்டு பார்க்குற நல்லா தூங்கியிருப்பாரு. கொஞ்ச நேரம் கார்ட்டூன் பார்த்துட்டு அப்படியே தூங்கியிருப்பாரு. என்னடா அந்த பையன் என்ன வரவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் போய் மேலே அப்படி தான் இப்போ பார்த்தாலும் போய் தூங்கிடுறான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா இது ஒரு காரணம் அவனுக்கு. அப்படியே படுத்து தூங்கிடுறான். அவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் வர இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் எழுப்புறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு பார்க்குறாரு. ஜிம்மின் பார்த்தா நல்லா அப்படியே மூவி பார்த்து தூங்கியிருக்காரு. ஜிம்மின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் வந்து லைட்டாக ஐஸ் பண்ணுறாங்க. என்னன்றாங்க தூங்கிட்டு எங்கள் பாரு கிளாஸ் இருக்குது வா அப்படி சொல்கிறாங்க. மறந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கொடுத்துட்டு வந்துடுறாரு. மெதுவாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தா ஒரு லேப்டாப் ஆன் பண்ணி வைக்கிறாங்க. அங்கே வந்து ஆன்லைன் கிளாஸு வந்துட்டு அட்டன் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்துட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் எப்படின்னா அவர் வந்துட்டு நம்ம பாதி தானே தெரியும் ஆன்லைன் கிளாஸில். அவர் பார்த்துட்டு அவங்க மேம் சொல்ல இவருமே நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஏன்னா ஜிம்மின் வந்து படிச்சுட்டு இருக்காரு. 3rd இயர் படிக்கிறார். அதனால தான் அவர் நோட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு அவர் வந்து கிளாஸ் வந்து 2 hours போகுது. அவருக்கு அப்படி தூக்கவே ஒரு கிளாஸ் நடக்க பார்க்க அதுவும் இந்த சிஸ்டமில் பார்க்குறது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அந்த ஆப்போசிட் இருந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ சொல்கிறாரு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெட்ஒர்க் எல்லாம் நினச்சிப்பாங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சைகையில் கேட்க நம்ம ஜிம் வந்துட்டு அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு பண்ணி விட்டுறாரு. அது கட் ஆகிடுது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிம் சாஞ்சிடறாரு. என்னாச்சு அப்படின்றாங்க. எங்கள் மேம் பேச எனக்கு என்ன தூக்கம் அது தெரியுமா அப்படின்றாங்க. ஏன் அவங்க கிளாஸ் எடுக்கலன்றாங்க. எடுத்து முடிச்சிட்டாங்களா அப்படியே லெசன் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பாரு ஒரு மாதிரி தூக்கமாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோனி பார்க்குறதுக்கு குழந்த மாதிரி இருக்காது. அப்போ கிளாஸில் இருந்து என்ன பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருப்பான் மெக்கு அவன் மேலே அப்படியே சாஞ்சிரும் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன அப்புறம் கொஞ்சம் நேரம் மேம் எப்படின்னா அந்த சைடு வருவாங்களா அப்போ தான் நம்ம மெக்கு வந்து லைட்டாக வந்துட்டு பிஞ்ச் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா அப்புறம் மேம் வருவாங்க. சம்டைம்ஸ் கேட்பாங்க ஏன் ஜிம்மின் நீங்கள் கிளாஸில் தூங்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. டயர்டாக இருக்குன்னு சொல்லுங்க சரி ஓகேன்ட்டு அவங்க போயிடுவாங்கன்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுகிட்டே சிரிக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு அம்மா நீலாம் எங்கே படித்தா அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் கேட்க சொல்கிறாரு நாங்களாம் ஒரு ஸ்கூலில் படித்தோன்றாங்க. ஏன்னா மாஃபியா ஸ்கூல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க எப்படி கண்டுபிடிச்சேன்றாங்க. அதான் தெரியுது உங்களெல்லாம் பார்த்தலன்றாங்க. எப்போ பார்த்தாலும் மாஃபியான்னு சொல்லாதடா எங்கே கோச்சிக்குவான்றாங்க. கோச்சிக்குவானா ஆமாம் சரி சொல்லலான்றாங்க. இங்கே அப்படி இன்னும் சரி பார்த்தா ஜங்கோட எளிமையான ஹாண்ட் இருக்கான். அவன் தான் இங்கே பாரு எனக்கு ஸ்டில் சந்தேகமாகவே இருக்குடா. கண்டிப்பாக அவன் வந்துட்டு அன்றைக்கி ஏதோ இருந்திருக்காண்டா. அந்த ஹோட்டலில் சர்ச் பண்ண வேண்டான்றாங்க. சார் நாங்கள் எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டோம் சார் அப்படி யாருமே இல்லை சார். அட்லீஸ்ட் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படிலாம் யாருமே உங்களுக்கு தெரியாதான்றாங்க. ஆமாம் பார்க்கலாம். அவன் எத்தனை நாள் தான் அப்படி வந்து என்கிட்ட மறைஞ்சிருக்கான் நானும் பார்க்குறேன். வெயிட் பண்ணுவோம் அவன் என்ன பண்ணுறான் அவன் எப்படி இருக்கானான்னு பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் வந்துட்டு ரொம்ப அழகாக பெட்டில் உட்காந்துட்டு ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாரு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இங்கே எப்படி மீட் பண்ணாங்க
அப்படின்றது தான். மிக்குதாண்டா ஜிமினான்றாங்க. என்ன வைக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா, இங்கே ஒரு பார்ட்டி நடக்கண்டான்றாங்க. எங்கேன்றாங்க, அங்கே ஒரு ஹோட்டல் சொல்கிறாரு, அந்த ஹோட்டல்லன்றாங்க. அதுக்குன்றாங்க. இங்கே பாரு பார்ட் டைம் ஜாப் முடிச்சுட்டு வரோம்ல, அப்போ நம்ம அந்த வழியாக போகலாம் அந்த பார்ட்டிக்கு போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்றாங்க. ஐயோ வேணாண்டா, அங்கெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு எதுக்குடா வம்பு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வா அப்படி சொல்கிறாங்க. இல்லை இங்கே பாரு நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த பார்ட்டி போய் அட்டன் பண்ணலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது எதுவும் ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஒரு பார்ட்டியான்னு சொல்கிறாங்க. நாங்கள் கம்பெனி பார்ட்டியாக நம்மளுக்கு அது சம்மந்தமே இல்லைன்றாங்க. இங்கே பாருங்க யாருனாலும் போகலாமா, வா நம்ம போகலாம், போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு வேண்டாம்ன்றாங்க. ப்ளீஸ் வா, நாமளும் தனியாக போவோம், நீ வா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக ஒரு பார்ட்டிக்குள்ளே தான் போயிருப்பாங்க. அந்த பார்ட்டி பார்த்தா ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி மாதிரி இருக்கும். அப்போ கேட்குறேன், அம்மா உனக்கு எப்படி தெரியும் இதுன்றாங்க. இல்லைடா நம்ம ஒர்க் பண்ணுறோம்ல, அந்த பாஸ் இருக்காங்களா, அவங்க சொன்னாங்க. அவங்க பேசியிருந்தாங்க ஃபோனில், இந்த இடத்துல நீ பார்ட்டி நடக்குது, அங்கே யாருனாலும் வரலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படி சொன்னாங்க. அது வந்து பிஸ்னஸ் பார்ட்டி தான், ஆனால் வந்துட்டு எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கடா. இதுக்கு ஃப்ரீ டிக்கெட் தான் தெரியுமான்றாங்க. ஃப்ரீயான்றாங்க. ஆமாம் ஃப்ரீ தான், உங்கள் பெரிய பார்ட்டி நடக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஓ சரின்றாங்க. இவங்க 2 பேரும் உள்ளே போய் பார்த்தாக்கா அவ்வளோ பிஸ்னஸ் மேன்ஸாக இருக்காங்க. ஜிமினா ஒரு நிமிஷம் பயந்துறாரு. நம்ம அங்கே பாரு, நம்ம தனியாக எங்கேயும் வந்துட்டோம் போல தப்பா, எல்லாரும் வந்துட்டு எப்படி இருக்காங்க பாறேன், அங்கே வந்து யாரும் யங்ஸ்டர்ஸாகவும் தெரியல, எல்லாம் ரொம்ப பெரியவங்களாம் தெரியுறாங்கன்றாங்க. அப்போ எங்கள் மாஃபியா ஃபேமிலி இருக்காங்களா, எங்கள் எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. அப்போ பார்க்குறாங்க, பாரு அவங்களாம் நம்ம பெரியவங்களா, அவங்களாம் நம்ம எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் தான், அங்கே பாரு நம்ம பற்றி தான் இருக்காங்கன்னு சொல்லி பாயிண்ட் பண்ணேன். அங்கே லைனாக ஜங்கு டே எல்லாம் அந்த காயிட்டு லைனாக நின்றுருக்காங்க. அவங்களாம் பாரு எவ்வளோ அழகாக இருக்காங்க பற்றியான்றாங்க. ஆமாம் அவங்களும் பிஸ்னஸ் மேனான்றாங்க. அப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ அங்கே நிறைய இந்த சைடு ஆப்போசிட் நிறைய பேர் நின்றுருக்காங்க. பொண்ணுங்க பசங்கன்ட்டு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இங்கே பாரு நம்ம காலேஜ் பசங்களாம் கூட அங்கே இருக்காங்க போல, அங்கே பாயிண்ட் பண்ணுறேன். அங்கே பார்த்தா இவங்களுடைய சீனியர்ஸாக அங்கே தான் நின்றுருக்காங்க. இவங்களாம் எங்கே என்னடா பண்ணுறாங்க இங்கேன்னு சொல்ல, அவங்களாம் இங்கே வருவாங்கடா, நம்ம மட்டும்தான் அப்படியே சும்மா வீட்டு ஒர்க்கிட்ட வீடு அப்படி சொல்லி சுற்றிட்டு கிடக்குறோம். இவங்களாம் ஒரு எப்படி லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்ல. ஓ அப்படியா எனக்கு. ஆனால் எனக்கு இது பார்க்க ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் வந்து கோட் ஷூட் போட்டிருக்காங்க. அங்கே நிறைய பேர் பாடிகளாக நிற்கிறாங்க கன்று வச்சுக்கிட்டு. நம்மளால இது பண்ணிட மாட்டாங்க. நம்மளாம் வந்து அவங்களாம் ஷூட் பண்ணுறவங்க நம்ம வந்து விஐபி கிடையாது வா அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிகிட்டு போக. அங்கே பார்த்தா நிறைய ட்ரிங்க்லாம் வச்சுருக்காங்க. அங்கே பாரு எவ்வளோ எனக்கு ட்ரிங்க் இருக்குது குடி எப்படி சொல்கிறாங்க. ஃப்ரீ தான் குடி எப்படி சொல்ல. இல்லை நான் குடிக்கலன்றாங்க. இங்கே பாரு அட்லீஸ்ட் கூல் ட்ரிங்க்ஸாவது குடிடான்றாங்க. இல்லை எனக்கு வேணான்றாங்க. குடிடா அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மில் லைட்டாக ஒரு ட்ரிங்க் வந்து ட்ரிங்க் பண்ணுறாரு. அவங்க நல்லா தான் இருக்குது எப்படி சொல்கிறாங்க. இது கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடி எப்படி சொல்கிறாங்க. இங்கே வா டான்ஸ்லாம் பண்ண சொல்லிட்டு இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ டான்ஸ் பண்ண, நான் வந்து உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் போய்ட்டு உட்காந்துக்கிறாரு. இவங்க ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ டான்ஸ் பண்ண அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே எல்லாருமே வர்றது எல்லாமே மாஃபியா தான். நான் ஏகப்பட்ட மாஃபியா வந்து வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு மாஃபியா அப்படின்னு தெரியல, ஏதோ பிஸ்னஸ் பார்ட்னர் தான் வந்து இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்துட்ருக்கா. அங்கே இவன் மேக்கப் பண்ணுறாருங்கப்பா அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஒரு ட்ரிங்க்கை வந்து கொடுத்துறாரு ஜிம்மிக்கிட்ட. இது என்னென்னா ஒரு நார்மலான ஒரு ட்ரிங்க் தான், ரொம்பலாம் இதாக இருக்காது சார், ஜஸ்ட் ஒரு நார்மல் ட்ரிங்க் தான். அதை கொடுக்குறாங்க. அது குடி அப்படி சொல்கிறாங்க. எனக்கு வேணான்றாங்க. நல்லாயிருக்கும் குடி அப்படி சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் குழந்தையாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுக்க இவரும் குடிச்சதுக்கப்புறம் லைட்டாக ஜிம்முக்கு டான்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. டான்ஸ் பண்ணவா அப்படின்னு சொல்கிறாரு. வா பண்ணுங்க சொல்லிட்டு இவங்க இப்படி டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் தான் ஜிம்மில் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க ரொம்ப நேரம். பார்த்துட்டு இப்போ வந்துட்டு ஏங்க நான் டான்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீ டான்ஸ் பண்ண போறியா, எங்கே போகிறா, நம்ம ஒரு மாஃபியா, நம்ம போய் இப்படிலாம் டான்ஸ் பண்ணக்கூடாது சரியா, அமைதியாக அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பண்ணணும் நீக்கேன்றாங்க. என்னடா இப்படிலாம் கேட்கவே மாட்டியா, ஏன் அப்படி கேட்குறேன்றாங்க. நீங்களாம் என்ஜாய் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இங்கே எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களும் டான்ஸ் எப்படின்னா ஹேண்டை மாற்றி பண்ணுவாங்களே, ஒருத்தவங்ககிட்ட இன்னொருத்தவங்க ரொட்டேட் பண்ணி விட்டுறது. அப்படி தான் இப்போ ஜிமின் மேக்க அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இவங்களை பார்த்தது வந்து அவங்க கூட வந்துருப்பாங்க, வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இங்கே பார்த்தா ஜிமின் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அப்படியே ஒரு பர்சன் வந்து ஜிமினோட ஹேண்டை பிடிக்கா. ஜிமின் பார்க்குறாரு, யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அவ்வளோ அழகாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஹார்ட்டாக ஒரு பையன் நின்றுருக்காங்க. வேறு யாரும் நம்ம ஜங்குப் தான். என் கூட டான்ஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் அவங்க ஒரு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்கள் கூட வான்றாங்க. ஆமாம் என் கூட தான் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவர் லைட்டாக ஜிம்முக்கு ட்ரெயின் பண்ணிப்பார், இருந்தாலும் வந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்றாங்க. இங்கே பாரு பயப்படாத, ஜஸ்ட்டு ஒரு டான்ஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் பண்ணுடா, அங்கே பாரு எல்லாருமே வந்துட்டு நம்மள மாதிரி விடுவாங்க தான் பண்ணு அப்படி சொல்ல. இவர் ஜிம்மு வந்து டான்ஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கு அப்படியே ஜிம்மோட ஹிப்பில் ஒரு ஹேண்டை வச்சுட்டு அழகாக சுற்றி டான்ஸ் பண்ண. இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா பண்ணுறா ஜங்குக்கு அப்படின்றாங்க. தெரியலடா, இவன் அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டானேன்றாங்க. அதானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பையன், பார்த்தா ஏதோ ஸ்கூல் பையனா காலேஜ் பையனான்னு தெரியலையே அப்படின்றாங்க. அது தெரியல விடு, ஸ்கூல் பையனாக இருந்தால் காலேஜ் பையனாக இருந்தா அவன் தான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கானேன்றாங்க. ஆமாம் இதோட ஃப்ரீ பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போலடா, அதனால தான் எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அந்த மாஃபியா மீட்டிங் நடக்க போகிற இடத்துக்கு யாரும் வந்திருப்பாங்கன்றாங்க. ஆமாம் எல்லாரும் சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க.
இப்போ மெக் வந்து நிறைய ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் ஒரு பக்கம் டான்ஸ் பண்ண, இங்கே ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கு வந்து ஜிமின் விட்டுறதாவே இல்லை. ஒரு பக்கம் டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ ஒரு இடத்துக்கு மேலே ஜிமினி வந்துட்டு, சார் என்னை கொஞ்சம் விடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்றாங்க. என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகணும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி. ஏன்னா மெக் ஒரு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டாரு. ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி அங்கே ஒரு வரம்பு போய் உட்காந்துடுறாரு. எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போகணும் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜங்கு ஜிமின் விட்டுறேன். நம்ம ஜிமின் வேகமாக ஓடிட்டு மெக்க பார்க்குறாரு. டே மெக்கு எந்திரி நான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ ரொம்ப ஜாலியாக இருக்குது ஜிம்னா, நான் வீட்டுக்கே வரமாட்டேன் இங்கேயே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்ல, அட பாவி என்னடா என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி சொல்கிறேன், நீ எந்திரிடா உன்னை நம்பி தானே நான் வந்தேன், எனக்கு இங்கே யாரையும் தெரியாதுடா, பயமாக இருக்கா வீட்டுக்கு போகிறாங்க, எந்திரி மெக்கு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு மெக்க டேப் பண்ணேன். மெக்கு எந்திரிக்க தேவையில்லை, போய் வெயிட் பண்ணேன். அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், சாப்பிடுவோம், அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணுவோம், அப்படி தூங்கிடுவோம். அதெல்லாம் ஒரு லைஃப். அப்போது இங்கே இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, மெக்கு வேணாம் மெக்கு பாரு நிறைய பேர் இருக்காங்கடா, இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தியா, நீ என்ன சொன்ன ஏதோ பார்ட்டின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன், இங்கே பார்த்தா பார்ட்டி மாதிரி இல்லை, எனக்கு வேறு எதுவும் மாதிரி இருக்குது, எந்திரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். இங்கே இவங்க ஹயாங் செலக்ட் பண்ணுறாங்க. அவங்களும் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு நிறைய தெரிஞ்சவங்க பிஸ்னஸ் பார்ட்னராக வந்திருக்காங்க. அவங்களாம் போய்ட்டு மாஃபியா மீட்டிங்கும் இருக்குது. இவங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அங்கே ஜிமினி பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமினி போய்ட்டு மெக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, வா போகலாம்னு சொல்லிட்டு அவர் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. இங்கே வந்து பயந்துட்டா போல அந்த இடத்த பார்த்துட்டு சொல்லிட்டு காய்கிட்ட சொல்கிறாரு, அவங்க பசங்க பயந்துட்டாங்க போல, போய் போட்டு போய் விடுறான்றாங்க. அவங்களேன்றாங்க. ஆமாம் இல்லைடா எனக்கு ஒர்க் இருக்கே அப்படின்றாங்க. டே விட்றா கூட்டிகிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து வர்ற காகிதம் வர்றது என் ஜிமின்கிட்ட இங்கே வர்றா அப்படின்றாங்க. குட்டப்பையா அப்படின்றாங்க. அப்புறம் திரும்பி பார்க்குறாரு. யாரை பார்த்து குட்டப்பையன்றீங்க நீங்கள் அப்படின்றாங்க. உன்னை தான் அப்படின்றாங்க. என்ன நான் குட்டப்பையா இல்லை, என் பேர் ஜிமின்னு கூப்பிடுங்கன்னு சொல்ல. சரி ஜிமின், ஆமாம் என்ன இவன் யாருன்றாங்க. எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்றாங்க. என்னாச்சுன்றாங்க. அவன் ட்ரிங்க் பண்ணிட்டானா, அதான் வீட்டுக்கு வர மாட்டேன், எல்லாம் தூக்கவே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல. ஹெல்ப் பண்ணுறவான்னு சொல்லிட்டு தூக்குறாங்க. மெக்கு வரதை விட விட்டு என்ன விட்டு, எனக்கு இங்கே என்ஜாய் பண்ண எனக்கு பிடிச்சிருக்கு, ஃப்ரீ தானே என்ஜாய் பண்ணலான்றாங்க. அப்போ காய் சொல்கிறாங்க, ஃப்ரீயாக இருந்தால் என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ குடிச்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய குடிச்சிட்டான் போடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் பார்த்து சொல்லுவேன். அச்சோ நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டானா, அப்பயே சொன்னேன் நிறைய ட்ரிங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, இவன் பாரு என்னை டான்ஸ் பண்ணி விட்டுட்டு இவன் குடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் இவனை தூக்கிட்டு வந்துட்டு எங்களுக்கு கேப் புக் பண்ணி தெரியுங்களான்னு சொல்ல. நம்ம காய் பார்க்குறது இங்கே அவனை மனசில் நினைக்கிறாருன்னா ஒரு மாஃபியா என்ன வந்துட்டு இவனை தூக்கிட்டு வந்துட்டு கார் வரைக்கும் விட சொல்கிறானே, எனக்கு என்னென்ன இவனுக்கு என்ன பேப்பர் செட்டிங் வேலை பார்க்க சொல்கிறானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, இது வேறு எப்படி கேட்குதே குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி விட்டுறேன் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்க அவரே கொஞ்சம் தூக்கிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு. இங்கே உட்காருங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு நானே கேப் புக் பண்ணி உன்னை வந்து அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுமே வந்து ரெடி மேக்க ஹேண்ட் பிடிச்சி உட்காந்துருக்காரு. ஏன் இப்படி பிடிச்ச எருமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்க வந்துட்டு ஜிமின் திட்டிகிட்டு இருக்கா. அப்போது இங்கே ஜங்கு கூடிய இனிமே இருக்கான்ல ஒருத்தவன் ஹான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரு வெயிட்டர் கிட்ட அங்கே பாரு ஒரு பொண்ணு இருக்குது, அங்கே ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது, அது வந்துட்டு இவங்க மாஃபியாவில் சேர்ந்த ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இந்த அவர் இருக்கால அப்படின்றா, அவருக்கு ஏதாவது பேர் கொடுக்கணும், என்ன பேர் கொடுக்கணும்னு தெரியல. சரிடா ஏதாவது ஒரு பேர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் ஏதாவது கொரியனாவே கொடுத்துடலாம், ஏன்னா சரி ஹனானே கொடுத்துடலாம் ஓகேங்களா. அவள் இங்கே இருக்க அப்புறம் அங்கே ஒரு ஹனா இருக்கால அவகிட்ட போயிட்டு அவங்க இந்த ட்ரிங்கை வந்துட்டு ஜங்குக்கிட்ட கொடுக்க சொல்லுறாங்க. அவகிட்ட ஏன்றாங்க. ஆமாம் அவகிட்ட கொடுக்க சொல்லு, அவள் கண்டிப்பாக ஃப்ளட் பண்ணுவான், போய் கொடுக்க சொல்லு. அதுக்கப்புறம் ஜங்குக்கை வீடியோ எடுத்துடலான்றாங்க. வீடியோவான்றாங்க. ஆமாம் வீடியோ தான், வீடியோனா மற்ற மாதிரி தப்பாக இல்லை, அவங்க அந்த ரூம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிற ரூம் அந்த அதுக்கு மட்டும் வீடியோ எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் நாளைக்கு அந்த பொண்ணை வச்சே வந்துட்டு ஜங்குக்கு வந்து முடிச்சு கட்டிக்கலான்றாங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு கண்டிப்பாக அது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டான், அவன் அவனுக்கு எல்லாம் பிடிக்காது, அவன் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி ஜென்யூனான மாஃபியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சார் எனக்கு பயமாக இருக்குது, அவர் யாரும் தெரியல நம்புறோன்னு மாஃபியான்றாங்க. ஏன் பண்ணான்றாங்க. அப்போ ஒரு மைண்டில் அந்த அவர் நினைக்கிறாரு, ஆமாம் நீ ஒரு மாஃபியாவா, நீ ஒரு மட்டமான மாஃபியா அப்படின்ட்டு அந்த பர்சன் நினைக்கிறேன். இங்கே பாரு நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியுது சரியா, நான் சொல்கிறத மட்டும் நீ செய்ய அப்படின்றாங்க. சார் நான் அப்படிலாம் நினைக்கிறேன்றாங்க. நீ நினைக்கலையோ நீங்கள் வந்து போயிட்டு நான் சொல்கிறது செய்யுன்றாங்க. இப்போ அங்கே போய்ட்டு அந்த பொண்ணு ஹனா நிற்குது. ஹனா மேம் அப்படின்றாங்க. என்ன அப்படின்றாங்க. அது ரொம்ப பயங்கர ரூடாக இருக்குது, எப்படின்னா ஒரு மாஃபியா கேர்ள் தான் அந்த பொண்ணுமே. நிற்குது. இங்கே பாரு இந்த பொண்ணுக்கிட்ட ஜங்குக்கு இருக்கா அவர்கிட்ட இது கொடுன்றாங்க, நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு தான் நம்பர் ஒன்னில் இருக்குது மாஃபியாவில், அப்படின்னா பொண்ணுங்கள்லாம் அது நம்பர் ஒன் ப்ளேஸில் தான் இருக்குது. பசங்களில் இப்போ நம்ம ஜங்குக்கு அவங்களோட ஃபேமிலி, அந்த பொண்ணுங்கெல்லாம் ஒரு பயங்கரமான மாஃபியா. ஆமாம் ஜங்குக்கிட்ட எதுக்கு நான் போய் கொடுக்கணுன்றாங்க. இல்லை மேம் நீங்கள் தான் ஜங்குக்கிட்ட கொஞ்சம் தைரியமாக பேசுவீங்க, மற்றவங்களும் பேச மாட்டாங்கன்றாங்க. அவன் இந்த இதில் என்ன இது எதுக்கு நான் கூட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஹான் சார் இருக்கார் அவர் கொடுக்க சொன்னார். அவன் கொடுக்க சொன்னா நான் போய் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திட்ட. அப்போ வந்துட்டு இல்லை மேம் நீங்கள் தான் கொஞ்சம் போல்டாக பேசுவீங்க ஜங்குக்கு சார்கிட்ட, அதான் சொல்கிறாங்க. நான்லாம் கொடுக்க முடியாது, நீ போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் எப்படின்னா இந்த
ஒரு தப்பான பொண்ணு இல்லை, ஓகேங்களா? அது ஜஸ்ட்டு மாஃபியா கேர்ள் தான். ஆனால் அதுக்காக தப்பான பொண்ணு இல்லை. அதனால தான் இவனுக்கு இந்த ஹானுக்கு இதே ஒரு வேலை, எப்படி யாரை பழி வாங்கணுன்ட்டு இதை துடிச்சிட்டே இருப்பான். ஒரு மாஃபியா அப்படின்னா ஒரு ஃபைட் பண்ணி ஒருத்தவங்களை வின் பண்ணுறதில்ல, எப்படின்னா ஒரு சீப்பான வழி தான் தேடுவான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து முறைக்கிறது பொண்ணு. ஹானை பார்த்துட்டு அந்த பொண்ணு முறைக்க அவன் பார்க்குறான். அவன் வந்துட்டு இப்போ இந்த வீட்டு இருக்கானே வாங்கினது சார், அந்த அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்றாங்க, அதான் நான் திமிரு பிடிச்சவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இங்கே கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்துட்டு என்ன ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பக்கத்தில் வர ஜங்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பார்ட்டிக்கு வந்திருக்க, ஒரு 2 பேரும் சேர்ஸ் பண்ணலாமான்றாங்க. சேர்ஸ் ஆடுறாங்க. இங்கே வர உனக்காக நான் ட்ரிங்க் எடுத்து வந்துருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ தான் ரொம்ப எல்லாத்தையும் போல்டான பையனாச்சே, எப்படி குடிச்சிருவேன்றாங்க. அப்போ ஜங்கு மாதிரி இருக்குது, எதுக்கு இப்போ எனக்கு எடுத்து கொடுக்குற, அப்படி எதனா பிளான் வச்சுருக்கேன்றாங்க. நான் எந்த பிளான் வச்சிடல, ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ஒரு மாஃபியாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற தப்பு இல்லையேன்றாங்க. உங்க கூட அது நான் ஃப்ரெண்டு அப்படி சொல்கிறாங்க. நீ நானும் எனக்கு அந்த உலகத்துக்கே தெரியும், இப்போ வந்துட்டு நான் உங்களோட ஃப்ரெண்டுன்னு நீ சொல்கிறேன்றாங்க. அதாவது நான் அப்படி சொல்லலை, மாஃபியா கேங்கில் ஒரு இது ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தால் அப்படி சொல்லிட்டு கொடுக்க, நான் இனிமேல் அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எடுக்க. இப்போ ஹியான்லாம் வேறு ஒரு லைனில் இருக்காங்க. இங்கே நம்ம ஜங்குக் தான் வந்துட்டு எடுத்துகிட்டு குடிக்க மாட்டேன்றாரு. ஏன் பயமாக இருக்கா, எதனா போட்டுக்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, நீ என்ன போட்டிருந்தாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன குடி அப்படின்னு சொல்ல, இவன் இப்படி பேசவும் ஜங்குக் யோசிக்காமல் குடிச்சிடறாரு. பாதி குடிச்சிட்டாரு, பாதி குடிச்சு பாதி அதில் வைக்க. அப்போ வந்துட்டு இந்த பர்சன் பார்க்குறாரு, பாதி இதுவே போதும், இதுவே ஹெவி தான், அவ்வளோ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மாதிரி ஈவிலாக ஸ்மைல் பண்ணிட்டு வெல்டன் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இங்கே ஏதோ ஒரு பர்சன் இவங்ககிட்ட மாட்ட தான் போகிறாங்க. அந்த பர்சனை தூக்கி வச்சுட்டு இவனோட பொசிஷனை நான் அப்படியே கீழே இறக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவன் ஒரு மாதிரி ஈவிலாக ஸ்மைல் பண்ணி திங்க் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ அவனுக்கு அங்கே வந்துட்டு நம்ம இவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா சுகா வந்துட்டு இல்லை இந்த ஃப்ராட் ஏதோ பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குன்றாங்க. ஹேங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை ஹேங்கிறாங்க. என்னாச்சு சொல்லுன்றாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. ஒன்றும் இல்லை ஹேங் கொஞ்சம் நான் உட்காரணுன்றாங்க. உட்காரணும் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு பார்க்குறது இந்த ஹானுங்க தான் இருக்கான். வந்துட்டு என்ன பண்ணான்றாங்க. அப்போது இவங்களோட பாடி கார்டு வந்து சொல்கிறாங்க, சார் இந்த ஹான் கார்டு அவர் தான் சார்கிட்ட இது பேசிட்டு இருந்தார், எனக்கு ஒரு ட்ரிங்க் பண்ணிட்டு சேஸ் பண்ணி குடிக்க சொன்னார், சாரும் குடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் தான் இருக்கான்றாங்க. அப்படின்றாங்க. மிச்சர் ட்ரிங்க் எங்கே இருக்காங்க, அது ட்ரிங்க் அங்கே தான் இருக்குறாங்க, எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அதை கொண்டு போயிட்டு அங்கே பாரில் ஒரு இது இருக்குது, லேப் மாதிரியா இருக்காங்க, இதில் என்ன ஏதாவது மிக்ஸ் பண்ணி செக் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்க உடனே செக் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆமாம் சார்ன்றாங்க. என்னன்றாங்க, ட்ரக் மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்ல, இதில் சார் இதில் இவ்வளோ கொஞ்சம் குடித்தாலே ரொம்ப ஹெவியாக இருக்கும், இது ஏகப்பட்டது மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்ல அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தா ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி அவரோட டையாக ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் பயப்படுறாங்க. இப்போ தான் ஜின்னு நம்ம எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்து ஜங்குக்கு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே வந்துட்டு நம்ம காய் இருக்கார்ல இவர் என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் நம்ம மெக்கு வந்து ரொம்ப ட்ரிங்க் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பணக்க முடியாது வீட்டுக்கு, இவனுக்கு ஆல்டெக்ஸில் அனுப்பினா கூட வந்துட்டு இன்னும் சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஜிமின், இப்போ இவனை குடிக்க போகிறதும் அவ்வளோ சேஃப் இல்லை, நீ இவனை குடிக்க ஒன்றால் இவ்வளோ சேஃபாக போக முடியாது, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரூம் இருக்குது, நீ இதை ஸ்டே பண்ணிக்கோ, மார்னிங் போயிடுங்கன்றாங்க. இங்கே ஆனால் இங்கே எப்படி சார் ஸ்டே பண்ணிட்டு சொல்லாங்க. பாரு இது எங்களுக்கு சொந்தமான இதுதான், சரியா, எங்களுக்காக அலாட் பண்ணியிருக்க ரூம் தான், நாங்கள் எல்லோரும் ப்ளஸ் சம்டைம் ட்ரிங்க் பண்ணுறோம், இங்கே ஸ்டே பண்ணுவோம், அதுக்காக புக் பண்ணியிருக்கோம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ரூமில் கொண்டு போய் நம்ம மெக்கையும் ஜிம்மையும் விட அங்கே மெக்கு வந்து ரொம்ப ட்ரிங்க் கொடுத்தாரு, ஒரு மாதிரி குழம்பிட்டே இருக்காரு. ஜிம்னால வந்து நாங்கள் இருக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளில வர கரெக்டாக இவங்க எல்லோரும் ஜங்குக்கு கொண்டு வந்து இன்னொரு ரூமில் விடுறாங்க. இந்த ரூமில் இருக்கட்டும், நம்ம வந்து பார்த்துக்கலாம், நம்ம போய்ட்டு அவனை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சுகா அங்கே வெளில வந்துடுறாரு. இப்போ இவங்க எல்லாருமே அந்த ஹான் கிட்ட தான் வராங்க. ஜிவன் ஜங்குக்கு மட்டும் தான் ஒரு ரூமில் இருக்காரு. இவங்க தனியாக விட்டுட்டு வந்துட்டாங்க. ரூமில் தானே இருக்க அவனுக்கு பிரச்சனை சொல்லிட்டு நம்ம ஜிவன் வந்துட்டு ஒரு மாதிரியே வந்துட்டு ஐயோ எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலையே, வீட்டுக்கு போயிடலாமா, ஆனால் இவனை விட்டுட்டு நான் எப்படி போக அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக ஜங்குக்கு அங்கே ரூமில் இருக்க முடியல, ஒரு மாதிரி அந்த ரூமில் வந்து லைட்டாக லாக் பண்ணிட்டு போவா, அவரு ஓப்பன் பண்ணிடுறாரு ரூமை. லாக் பண்ணிட்டு வெளில வந்தா இங்கே ஜிம்மின்னு ஒரு மாதிரி பயந்துட்டு நின்றுருக்காரு. எனக்கு இந்த ரூம்குள்ளே இருக்கவே முடியல, அந்த பிளேஸ் பார்க்க அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கே, இப்போ நான் போய் அவங்க வீட்டுக்கு அந்த காய் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. காய்கிட்ட சொல்லி மெக்க பார்த்துக்க சொல்லுவோம், மார்னிங் நம்ம வந்துட்டு எப்படி மெக்க வாய்ஸ் ஓப்பன் பண்ணுறோன்னா அவனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதும் நம்ம வந்து கூட்டிகிட்டு போவோம், இல்லைனா அவனே வந்துட்டோம், நம்ம அங்கெல்லாம் இருக்கக்கூடாது, என்ன மாதிரி பிளேஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் வந்து வெளியே நின்று பார்த்துட்டு இருக்க. உள்ள ஒரு ரூமில் மெக்கு இருக்காரு, அந்த ரூமுக்கு வெளில நம்ம ஜிம்மி நிற்கிறாரு, பக்கத்து ரூமில் தான் ஜங்குக்கு இருக்காரு. அது இல்லை இப்போ ஜங்குக்கு வந்து வெளில வராரு, வந்து வெளில வந்துட்டு ஒரு மாதிரி எரியுது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு வெளில வர இந்த பக்கம் நம்ம ஜிம்மிட்டு வெளில சுற்றிக்கிட்டே இருக்காரு. காய் எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு எப்படியும் வருவார், அவர் பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா காய் வந்து பேரே சொல்லிப்பாரு காயின்னு சொல்லிட்டு, அச்சோ எப்போ வருவார் அவர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் வர மாட்டேன்றாரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே வெளியே நின்றுட்டே இருக்க. இந்த பிளேஸில் எனக்கு தூங்கவே முடியாது கொஞ்சம் நேரம் கூட அப்படின்னு சொல்லிட்டு
ஜிம்மி சுற்றிட்டுருக்கா. அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு வெளில வருவார்ல, வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஹே அப்படின்றாங்க. ஜிம்மி திரும்பி பார்க்குறாரு. அப்போ ஜங்குக்கு வந்து தெரியுது இந்த பர்சன் யாருன்ட்டு. ஏன்னா அவருக்கு வந்து அவர் ரொம்ப ஒரு மாதிரி இருக்காரு. ஆனால் டான்ஸ் பண்ண பையன் தெரியுது. நீ தானே கூட டான்ஸ் பண்ண அப்படின்றாங்க. ஆமாம், இவருக்கு என்னாச்சு, இவரு இந்த வெக்க மாதிரி தானே, இவர் ஓவரை குடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஆமாம் சார் நாம் கூட டான்ஸ் பண்ணதா, இப்போ அதுக்கு என்ன அப்படி சொல்ல, இங்கே வா இங்கே வா அப்படி சொல்கிறாங்க. நானான்றாங்க. எதுக்கு அப்படின்றாங்க. இங்கே வா அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஹேண்டை பிடிச்சி இழுக்கா. ஜிம்மி பக்கத்தில் போயிட்டாரு. ஆனால் அவர் நினைக்கிறாரு, என்ன இவர் மாதிரி இருக்காரு, என்னாச்சு இவருக்கு உடம்பு சரியில்லையா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. என்னாச்சு உங்களுக்கு, ட்ரிங்க் பண்ணுறது ஒத்துக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம், ரொம்ப ஒரு மாதிரி எரியுது, மாடியில் ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு சொல்ல. அச்சோ ஹீட்டாக இருக்கா, அப்போ போயிட்டு குளிச்சிடுங்க போங்க, அப்போ சரியாயிடும் அப்படின்னு நம்ம ஜிம்மின் இன்னசென்ட்டாக சொல்ல. அங்கே நம்ம ஜமுக் தான் வந்துட்டு இங்கே பார்க்கிட்ட வா அப்படி சொல்ல. சார் என்ன பண்ணுறீங்க, விடுங்க என்ன அப்படி சொல்கிறாங்க. டான்ஸ் பண்ணலாமான்றாங்க. டான்ஸா, உங்களை பார்த்து டான்ஸ் பண்ணுறது வந்து தெரியல, மயங்கி கீழே விட போகிற மாதிரி இருக்குது, எட்ட போங்க அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்றாரு. அப்போ வந்துட்டு ஜங்குக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஜிம்மி ஹேண்டை பிடிச்சி ஜங்குக்கு இழுக்கா. சார் விடுங்க ப்ளீஸ் அப்படி சொல்ல. இவர் வந்து கேட்குறதாவே இல்லை, ஒரு மாதிரி பக்கத்தில் இன்னும் ஃபோர்ஸாக இழுக்கா. ஜிம்மி போட்டு ஜம்ப் பண்ணிட்டு செஸ்ட்லேயே வந்து விழுறாரு. எங்கே ஒரே ஃப்ளோர்லேயே விழுந்துட்டாங்க 2 பேருமே. அப்போ பார்க்குறாங்க. சார் ஜிம்மி எழுந்திரிச்சு, சார் இங்கே பாருங்கள், நீங்களும் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க, உங்களால் என்னால் தூக்க முடியாது, என்னால் என் ஃப்ரெண்டே தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காய் சார் கூட்டம் சரி வரும், நீங்கள் உங்களை இந்த மெக்கெல்லாம் பார்த்துக்க, அவர் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி வந்து எந்திரிக்கிறாரு. அகைன் நம்ம ஜிம்மியோட ஹேண்ட் பிடிச்சி ரொம்ப பக்கத்தில் இழுக்கா. ஜிம்மி வந்து ஃபுல்லாக சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லா. சார் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப இதாக இருக்கார். அதனால தான் பாவம் கீழே வர விழுறாரு. நம்ம என்ன பண்ணிடுவோம், இப்போ ஒரு 2 கூட தானே அந்த வெளில வந்து நிறைய போய் விட்டுருவோம், ரூமில் விட்டுட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு இந்த காயை தேடுவோம், தேடிட்டு நம்ம போயிடுவோம் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் போயிட்டு நம்ம ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. சார் எந்திரிங்கன்னு சொல்ல. ஜங்குக்கு போய் ஜிம்மோட ஹேண்ட் பிடிச்சி எந்திரிக்கிறாரு. அந்த ரூமுக்கு தான் கொடுத்து போகிறாரு, நீங்கள் படுத்துக்கோங்க, ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்கா, ரொம்ப எரிச்சலாக இருக்கா, நான் சரி ஓகே நான் அந்த காய்கிட்ட சொல்கிறேன், அவர் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரப்போ உங்களை பார்த்துக்குறோம், உங்கள் ஃப்ரெண்டு தானே சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்துட்டு வெளில வராரு. வெளில வந்துட்டு பார்க்குறாரு காய் காணும்னு சொல்லிட்டு. அவர் அகைன் ஜங்க் ரூமில் வந்துட்டு அப்படியே ஷர்ட்டையும் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அச்சோ இவருக்கு ரொம்ப முடியல போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேருமே தெரிஞ்சிச்சு அவருக்கு ஜங்குக்கு சொல்லிட்டு. அவர் டான்ஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பாரு, உங்கள் பேர் என்னன்னு கேட்க ஜங்குக் அப்படி சொல்லியிருப்பாரு. இவனோட நேம் கேட்கும்போது ஜிம்மின்னு சொல்லியிருப்பாரு. ஜங்குக் பாருங்க அப்படி சொல்ல. அப்போ ஜங்குக் ஒரு மாதிரி பார்க்குற ஐஸ் ஓப்பன், பாதி ஐஸ் ஓப்பன் பார்த்துட்டு இருக்காரு. எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. அச்சோ ரொம்ப ஹீட்டாக இருக்குது போல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஜிம்மின் என்ன பண்ணிட்டாருன்னா ஷவரில் நிற்க வச்சுறாரு. இங்கே குளிச்சிங்கன்னா சரியாயிடும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு உங்களுக்கு எதாவது ட்ரெஸ் இங்கே இருக்குது எதனா இருக்குன்னு நினைக்கிறேன், போயிட்டு கேட்டு வாங்கிட்டு வரேன், அவர் உங்களை பார்த்து போகிறேன், நானும் வீட்டுக்கு போகணும், இங்கே என் பக்கத்து ரூமில் கூட என் ஃப்ரெண்டு இப்படி தான் உங்களை மாதிரி இருக்கான், ஆனால் அவன் உங்களை மாதிரி இல்லை, அவன் ரொம்ப தூங்கிட்டான், அவன் அந்தளவுக்கு போயிட்டான் அவன் சொல்ல. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஷவரை நினைங்க இன்னும் ஹீட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகுது. இப்போ அவர் கொஞ்சம் பாதி வந்து நல்லா தெளிவாகவே இதாகிட்டார். எப்படின்னா ஹீட்டு உடம்புக்குள்ள இருக்குது, ஆனால் அவருக்கு வந்துட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சிச்சு. ஜிம்மின் போகலன்னு போக அப்படியே அவர் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் டோர் லாக் பண்ணிட்டு எங்கே போகிறேன்றாங்க. சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன், உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்ல. வேண்டான்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே போய்ட்டு ஜிம்மில் போய்ட்டு அப்படியே போய்ட்டு அட்டாச் பண்ணுற லிப்ஸா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிம்மின் ஷிவராக. சார் பாருங்கள் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, பாருங்கள் நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க சார், ப்ளீஸ் விடுங்கன்னு சொல்ல. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ட்ரீ கிஸ் பண்ணேன். சார் பாருங்கள் சார் விடுங்க என்ன ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சா. அவர் கேட்குறதாவே இல்லை, ஃபுல்லாக கிஸ் பண்ணி ஒரு மாதிரி அங்கங்கே ஒரு மாதிரி பைட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்க்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் தண்ணி எப்படி அவங்க மேலே வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது, ஷவர் ஆன்லேயே இருக்குது. சார் ப்ளீஸ் சார் விடுங்கன்னு சொல்ல. ஜங்கு கேட்குறதாவே இல்லை. அப்புறம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஜிம்மியோட ட்ரெஸ்ஸை கூட ரிமூவ் பண்ணி விட்டுறாரு. ஜிம்மின் அப்படியே அழுறாரு. சார் தப்பு பண்ணுறீங்க சார் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சாரு. விடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி கத்திட்டு இருக்காரு. அவன் வந்து கேட்குறதாவே இல்லை. இங்கே வந்துட்டு நம்ம கொஞ்சம் காய் தான் அங்கே வந்து பார்க்குறாரு. ஜங்குக்கு வந்து எப்படி இருக்கான்னு பார்க்குறேன். அங்கே ஹானை போட்டு அவங்க மொத்த பேர் அடித்து வெளுத்து வாங்கியிருப்பாங்க. அடித்து வெளுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை அவனுக்கு எதுவும் ஆகாமல் சேவ் பண்ணுறான்னு சொல்கிறேன். அப்போ நம்ம அங்கே ஹானா இருக்காங்கன்னா அவங்க பார்க்குறாங்க. பாரு அவன் எதோ கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன், போயிட்டு அவனை ஏதாவது கொடுத்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹானா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஹானா வந்துட்டு மாஃபியாவில் ஒரு பொண்ணு ஓகேங்களா, அதனால தான் அவன் சொல்கிறாரு. சரி தேங்க்ஸ் ஹானான்னு சொல்லிட்டு நம்ம காய் வந்துட்டு வர்றாரு. இப்போ இவங்களாம் இருக்காங்க. அடே நீ அவங்க போய் பாருடா, எனக்கு இவன் அடித்ததெல்லாம் கையை கூட வரும், அப்படி ப்ளட்டே வருதுன்னு சொல்லிட்டு நம்ம சுகர் ஹேண்டில் ஒரு ப்ளட் வர டே வந்து அடிச்சு வாஷுவான்னு சொல்லிட்டு அவர் போய் ட்ரீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ இவங்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜின்னு நம்ம ஆரம் இவங்களாம் வந்து ஜெவ் பண்ணிட்டுருக்காங்க. எங்கடா காய் அப்படின்றாங்க. அதுவும் அவன் ஜங்குக்கு போய் பார்க்க போயிருக்கான், அவன் ஹெல்ப் பண்ணிட்டோம் வாங்க நம்ம இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்பி ஆகும்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம இப்போதைக்கு கிளம்ப வேண்டாம், ஜங்குக்குலாம் இங்கே தானே இருக்கான், நம்ம வந்துட்டு எல்லாம் ரெடியாக சரியானதுக்கு போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ மற்ற மாஃபியாஸ்லாம் வந்து கிளம்பிட்டே இருக்காங்க. இவங்க மட்டும் தான் இங்கே இருக்காங்க. 6 நிறைய பீப்புள் வந்துருக்காங்கன்னா அவங்க ரெண்டு வந்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம காய் வந்துட்டு இங்கே ஸ்ட்ரைட்டாக அவர் வரது வந்துட்டு இப்போ ஜிம்மின் ரூமுக்கு வந்து
வந்து பார்க்குறாரு, மெக்கு தான் இருக்காரு. ஐயோ இந்த பையன் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி அந்த பையன் நான் வெளில போயிட்டு நான் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே திரும்ப லாக் பண்ணிட்டேன். அங்கே ஜங்கு ரூம் போகிறாரு. இங்கே பார்த்தா ஜங்கு போட்டு ஜங்கு இல்லை, ஜங்குக்கு எங்கேன்னு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஷர்ட் கிடக்கு, அப்புறம் இது கிடக்கு, கோட்டும் கிடக்கு, ஷர்ட் கிடக்கு, அப்புறம் அந்த டை கிடக்கு. எங்கடா போனான்னு சொல்லி பார்த்தா பாத்ரூம் ரூம் வந்துட்டு அவ்வளோ சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு பிடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. பார்த்தா பயங்கர ஸ்க்ரீன் பண்ணுற சவுண்டு வருது. விடுங்க ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காய்க்கு ஒரு மாதிரி எடுத்து அச்சுச்சோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இது அந்த பையனோட வயசாச்சே அப்படின்னு சொல்லிட்டு காய் வேகமாக தட்டுற டோரை டே பாரு ஓப்பன் பண்ணிட்டே ஜமுக்கா ஓப்பன் பண்ணி ஜிமின் ஓப்பன் பண்ணி டோர்னு சொல்கிறாங்க. காய் ப்ளீஸை சேவ் பண்ணுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திட்டு இருக்காரு. அங்கே நம்ம காய் வேகமாக ஓடி வந்துட்டு பார்க்குறாங்க ஹேங்கிறாங்க. என்னாச்சுனாங்க ஐயோ வாங்க ஃபஸ்ட்டு சொல்கிறேன். எல்லாருமே போய் தட்டுறாங்க. ரூம் லாக் பண்ணிருக்காங்க. ஓப்பனே ஆக மாட்டேங்குது. கீ எதுனான்றாங்க. அச்சோ அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல, எப்போ போய் கீ வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஐயோ கரெக்டாக ட்ரை பண்ணுறான்னு சொல்கிறாங்க. கதை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. முடியவே அவங்களால யாராலுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது டோரு. இவங்க எல்லாருமே இப்போ என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஐயோ ஒரு பையனா பாவண்டா அப்படின்றாங்க. அச்சோ ஜங்குக்கு அந்த ஒரு பர்சனே கிடையாதுடா அப்படின்றாங்க. அவன் அதுக்கு ஏதோ மிக்ஸ் ஆகிருக்கு அதனால இப்படி பண்ணிட்டான்றாங்க. அச்சோ இப்போ என்ன ஆகுது தெரியல மார்னிங் சொல்லிட்டு எங்கே பண்ணேன் அங்கே அவன் ஜிம்மில் ஒரு இடத்துல ஃபெயிண்ட் ஆகிட்டார். அவர் மயக்கம் ஆகிட்டார். எங்கள் ஜங்கு பண்ணதில்லை. ஜங்குக்கு இதுமாதிரி ஓரளவுக்கு வந்து இதில் தான் இருக்கார் மயக்கத்தில். சேம் அதே ஷவர் அந்த பாத்ரூமில் தான் ரெண்டு பேருமே. இப்போ இவர் ஒரு மாதிரி இந்த அந்த ட்ரிங்கில் மயக்கமாக இருக்கார். அவர் இப்படி பண்ணதில் மயக்கம் ஆகிட்டார். இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ஓகேங்களா.